வந்து ஓ சாரி, என்னோட ரொம்ப தமிழ் தூரத்துல கொஞ்சம் இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன். உங்கள பெருமையா பேசின பாத்தீங்களா, இது எனக்கு தேவைதான். ஏங்க எனக்கு இது சின்னது கூட சொல்லக்கூடாதா சார்? ச்சே, சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதோ அப்படின்னுட்டு இல்ல சொன்னாங்க. என் வயசுல எனக்கு ஒரு பெரியவங்க நான் பேச கவுண்டர் விடுறது தோணுது எனக்கு மான்ஸ்டர். ஆனா அனுஷா எனக்கு அக்காவா போயிட்டனால என்னால இது சொல்ல முடியல. எல்லாரும் இதே டைலாக் தான் விடுவாங்க. டைலாகும் இருக்காது, வேற இல்ல ஒண்ணும் இல்ல, கிடையாது. அதாவது எனக்கு ஒண்ணு வருது, இருங்க நான் இருங்க, இவ்வளவு இப்ப பாக்குறேன், நீங்க எனக்கு ஒண்ணு விஷ் கிட்ட தோணுது. பேசுற ஒருத்தர்கிட்ட போட்டா பரவாயில்ல, 1000 பேர்கிட்ட போட்டா விஷ் கிட்ட பேசுறீங்களா நீங்க? விஷ் மேரிடா? ம். ஏய் பிரீத்தி 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 என்ன இல்ல இல்ல இருங்க கேப்போம். சொல்லுங்க, வேணாம். சொல்ல வந்து சொல்லுங்க. அதான் ஏஜுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னு அங்கிள் அப்படின்னு உங்களை நான் முத்திர குத்த வந்தேன். நான் வேற மாதிரிலாம் சொல்ல வரல. இப்போ கிரேஷியஸ். இப்போ விஷ் வந்து இல்ல உங்ககிட்ட இல்ல ஒரு இல்ல கேள்வி இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ விஷ் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் மான்ஸ்டர் கிட்ட பேசுறதுல உங்களுக்கு என்ன தப்பா தோணுதுன்னு. அப்போ நீங்க நான் என்ன இல்ல பண்ணுவீங்க? தப்பே சொல்லலைங்க, உங்க ஏஜ் குரூப் அப்போ சொன்னேங்க. விஷ் ஏஜ்டா எல்லாமே மிட் 30sல இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரேன். அது என்ன நீங்க டிசைட் பண்ணுவீங்க. தேர்ட்டிஸ் இல்ல பிரீத்தி, மிட் 40s. தப்பா இல்ல சொல்லிட்டேன். இல்ல இந்த சும்மா ஒரு நிமிஷம். நீங்க எப்படி இதுக்காக முடிவு வருவீங்க? விஷோட பர்சனல் திங். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரீத்தி வந்து ஒரு ஃபோரம்ல யார்கிட்ட பேசுறாங்க வந்து அவங்க ஏஜ் வந்து நான் கால்குலேட் பண்ணி ஐயோ, நான் சொல்ல முடியாது. சீரியஸ் கண்டென்ட்டா மாத்தாதீங்க, பண்ணுதான். இல்ல நான் இது உனக்கு சீரியஸா சொல்ல, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸா சொல்றேன். யாராவது ஒருத்தர்கிட்ட பேசும்போது அத நீ வந்து அந்த அவங்களோட ஏஜ் கேட்டகரி போயிட்டாங்க அப்படின்னு நீ மென்ஷன் பண்றது வந்து இட்ஸ் ராங். நீ எப்பயுமே என்ன பண்ணணும்னா நான் என்ன பேசுறாங்களோ மான்ஸ்டர் நீங்களா அதை பத்தி பேசலாமா? உங்களுக்கு போய் வந்தேன் பாருங்க சப்போர்ட். தேவையா? வா Thank you. தலைவி, வா ஆனா, தலைவி, ஒரு அந்த நாளைக்கு டிஎல்ல என்ன தலைவி, பண்ண வா தலைவி. முடியுமோ Love you, அதே man. ஒரே நிமிஷம் ஒரே சரி நிமிஷம். ரைட்டு. இரு ஒரு நிமிஷம், நான் இப்ப முத்தோனா மட்டும் உள்ள சேர்த்துக்கிறேன். இருங்க இருங்க அம்மா, இருங்க, அதான் அனுஷா ஜெயிலுக்கு பேசிட்டோம். வந்தாலும் ஃபர்ஸ்ட் இல்ல எல்லாரும் இல்ல இருங்க மரியாதை மான்ஸ்டர் பேசுறதாச்சு. இருங்க. அனுஷா ஃபர்ஸ்ட் இல்ல பேசிட்டோம், பிரீத்தி அதுக்கப்புறம் எனிவேஸ் பேசுங்க. நோ. இருங்க இருங்க, அனுஷா நான் பேசுங்க. அனுஷா நான் சொன்னேன் ஆக்சுவலா, நான் என்ன போயிட்டு மிச்சடி என் பத்தி எல்லாம் தெரிஞ்சு இப்படி சொன்னியே எனக்கு வலிச்சிருச்சு. நான் என்னோட காட்ஸ் லவ் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? நீங்களும் தேவையில்லாம மான்ஸ்டருக்கு எலிவேஷன் கொடுத்தீங்கல்ல. தேவையில்ல, என்ன பாவம் பத்தி பிரீத்தி, monster. அவங்களுக்கு வலிச்சிருச்சுன்னு நாங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிட்டு போக சொல்லு பிரீத்தி. நீங்க வாங்கல கிருபா ப்ரோ, உங்களுக்கு தான் சென்னை பக்கத்துல துணி கடை இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க. வில் ஜஸ்ட் லுக் இன்டு இட். எப்படி சொல்றீங்க? ஓகேவா? இல்ல என் தங்கச்சி பாத்துப்பாங்க பிரீத்தி. துணி கடைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? துணி கடையும் வச்சிருக்கீங்க, அவங்க வந்து 4 பிசினஸ் பண்றாங்க. மைட் பி ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் ரன் பண்றாங்களான்னு கேட்ட மான்ஸ்டர். ஆமா, உங்களுக்கு தெரியாது. இவர் வேற. ஆமா ப்ரோ, இஸ் a மல்டி பிசினஸ் பண்றாரு இல்லையா? சோ ஐடியும் பண்றாங்க. இப்ப பார்த்தா எனக்கு ஐடி மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. இங்க வந்தா துணி கடைன்னு சொன்னாங்கல்ல. சோ ஐ ஜஸ்ட் தாட் இவரு ஏதோ ஹாஸ்பிட்டலும் நடத்துறாங்க போல அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் வந்து என் தங்கச்சி நடத்துறாங்க பிரீத்தி, நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல என்ன பாதி கேட்டீங்களே. இல்ல என் மச்சான் ரூபி நடத்துறாங்க. வேணா 2 நாள் கன்சல்டிங் போயிட்டு வாங்க, சரியா போயிடும். நாங்க இருந்து நான் இங்க வந்து இல்ல என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலா? இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். என் மச்சான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறதா இருக்கோம் நாங்க. என் மச்சான் வந்து கிளினிக் வச்சிருக்கான், கன்சல்டிங். இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல. பிரீத்தி ட்ரெயின் ஆகி வந்து ஒழுங்கா இருக்கிற மாதிரி லைட்டா எனக்கு ஃபீல் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. சோ அந்த மாதிரி எல்லாரும் ட்ரெயின் நான் தான் மான்ஸ்டர் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கேன், எப்படி நான் ட்ரெயின் ஆக முடியும்? புரியல. ஹாஸ்பிட்டல் ஓனரே எங்க பிரீத்தி தான். மென்டலுக்கு ஓனர் ஆகி மென்டல் ஹாஸ்பிட்டல் ஓனர் மென்டலே ஒரு சாரி நீங்க மென்டல்னு ஒரு ஆளை போறீங்க, அவங்கள தவிர்த்துட்டு இப்படி வாங்க. நான் பிரீத்திய மென்டல் சொல்லடா, புரிஞ்சுக்கோங்க. நைஸ். பாத்தியா அக்கா, இப்போ தங்கச்சி ஒருத்தர் ஸ்பேஸ் போட்டு மென்டல்னு சொல்றாரு, நீ அவருக்கு எலிவேஷன் கொடுக்குற. நான் ஸ்பேஸ் போட்டு இல்ல, கீழ இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ மென்டல். பாப்பமா யாராச்சும் சொல்லுங்க மென்டல். என் தங்கச்சி யாராவது சொன்னீங்க அப்படின்னா கண்டன இருக்கே வரும். பாருங்க என் தலைவி விஷ் பாருங்க. ஐ லவ் யூ விஷ். உனக்கு விஷ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாங்க. இப்ப நான் தம்ஸ் டவுன் போடுறது உனக்கு கண்ணுக்கு தெரியல. மான்ஸ்டருக்கு மொரட்டு முட்டு கொடுப்பீங்க, உங்களெல்லாம் நான் எப்படி சேர்ப்பேன்? இப்ப நான் தம்ஸ் டவுன் போடுறது உனக்கு தெரியல, கண்ணு தெரியல. ஏய் பிரீத்தி 100% விஷ் போடுறா. நீ எதுக்கு போட்டேன்னு எனக்கு தெரியல, நீ அன்மியூட் பண்ணிடாத. விஷ் எப்படியும் நீ என்ன டேமேஜ் தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல. பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரவே இல்ல. என் மச்சான் இன்னும் மியூட்லயே இருக்கான். ஏய் இரு ப்ரோ, கிருபா சொல்றேன்.
இப்ப வந்து விஷ் வந்து அன்மியூட் பண்ணாலும் விஷ் வந்து என்ன டேமேஜ் பண்ற மூட்ல இருக்கா. அதனால நீ வந்து மியூட்ல இல்ல இருக்கிறது. ஏய் நோ கிரேசியஸ் நோ நோ நோ, இல்ல பக்கத்துல இல்ல பாப்பா தூங்கிட்டு இருக்கா. விஷ் யூ, நீ வந்து அன்மியூட் பண்ணாத, பாப்பா டிஸ்டர்ப் ஆயிடுவா. பண்ணாத, என்ன கிரேஷியஸ் கிரேசியஸ் நீ வந்து கிரேசியஸ் எல்லாரையும் வந்து பாப்பா இருக்கு பாப்பா இல்ல இல்ல இருக்குன்னுட்டு. அனுஷாக்கா ஏய் ஒரே நிமிஷம். இருடி ஒரு நிமிஷம். இப்பதானே குரூப்ல போட்டீங்க ஜஸ்ட் ரீச் ஹோம்னு, எப்படி ஸ்பேஸ் வந்தீங்க? அதுதான் இல்ல போடு. எனக்கு இப்ப நீ வந்து இது ஆமா இப்ப என்ன லவ் யூ உனக்கு டி. வீடியோ காலா பண்ணி காமிக்க முடியும்? நான் வீட்டுக்கு இப்பதான் வந்தேன்னு. இல்ல வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகணும், ரெஸ்ட் அதெல்லாம் எடுக்கணும் ஒண்ணும் பண்ணல. அப்படின்னா இல்ல அப்படி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. வந்தோடனே இந்த அப்படியேதான் சோஃபால ஸ்பேஸ் அப்படி உட்காந்துருக்கேன். ஒண்ணும் இது ஒரு முக்கியமான ஸ்பேஸ் கிடையாதே அப்படின்னு சொல்ல இல்ல வரேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது முக்கியமான ஸ்பேஸ் இல்லன்னு. அப்படியே வெளியே போனா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தான் வந்தேன். நீங்க எப்ப இல்ல பாலிடிக்ஸ் பேசுவீங்க கிரேஷியஸ், உள்ள? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மான்ஸ்டர், இப்ப நான் வந்து ஏங்க சும்மா மான்ஸ்டர் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு ஸ்பேஸ் பேசணும். சொல்லுங்க காட் பிளஸ் அனுஷா மான்ஸ்டர். யூ, கரெக்டா இங்க சொன்னீங்க. பாரு, நீ இருப்பேன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி போகும் தெரிஞ்சிருந்தா உள்ளே வந்துருக்கோம். டாபிக்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்தேன் அனுஷா. சே மாஸ்டர் ஸ்பேஸ் நேம மாத்தி ஃபன் ஸ்பேஸ்னு ஆ, போட்டு மாத்துங்க மாஸ்டர். இல்ல 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 இது நோ ஃபன் ஏங்க கொளத்தூர் ஸ்பேஸ், குளத்தூர் கோவிந்த். ஒன்லி கோவிந்த் இல்ல இல்ல கொளத்தூர் மட்டும் தான் கோவிந்தன் இருக்கு. டு கொளத்தூர் கொளத்தூர் கோவிந்த். கோவிந்தா, அவ்வளவுதான். இருங்க மான்ஸ்டர் மெயினா வந்து முக்கியமா எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்ல மாத்தினீங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். உங்க பேர் எக்ஸ்ட்ரா போடலாம். ஆல்ரெடி நான் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் யாரை அனுப்பிச்சேன். எக்ஸ்ட்ரா போடணும்? அனுஷா என்னால உன்னை எதுவும் சொல்ல ஆனா முடியல அனுஷா. இல்ல, இதுல என்ன ஒரு பியூட்டினா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு காமெடி ஏதோ ஒர்க் இருக்கு, அது காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா எங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, என்ன நீங்க மான்ஸ்டர் பேசுறீங்க. சத்தியமா எதுவும் ஏங்க இல்ல மான்ஸ்டர். இப்ப ஸ்டாப் நடுவுல இல்ல இல்ல பண்றீங்க, இல்ல இல்ல என்னங்க புரிய மாட்டேங்குங்க. இல்ல மான்ஸ்டர் அது சத்தியமா ஒரு சொல்றேன். கேங்க் இப்போ இருக்கு வந்து மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல ப்ரோ, இருக்கா, இல்லனா 4 அனுஷாவா பேர் 4 ஃபோன் பண்ணி விதமான்றது, அந்த மாதிரி தான் அவங்க கேங்க். அசிங்கமாச்சு அந்த கேட்பேன். அடேங்கப்பா 4 பேர் இருக்காங்க, அந்த கேங்கா அந்த நீங்க? கேங்க் தான், அந்த கேங்க் தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கைஸ். ஏய் கிடையாது. சரி ஓகே, நீங்க முதல்ல தமிழ்ல மாத்துங்க அந்த நேம். அதுக்காக தான் வேணா வந்தேன். அதுக்கு ஏங்க இது நல்லா இருக்குங்க, கம்முனு இருங்க நீங்க. நல்ல இல்லங்க, தமிழ்ல மாத்துங்க. சரி அதாங்க வெயிட்டா நல்லா இருக்கு. நல்லா தமிழ் இல்லாம இருக்கட்டும் விடுங்க. படிக்காதவங்க நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு தமிழ் படிக்க வராதுங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க அனுஷா. கிரேஷு, யூ தேர் பேபி? ஏங்க நீங்க இருக்காரா? போய் போன்ல கொஞ்சிங்க, பேபி கீபி எல்லாம் கொஞ்சிட்டு இருக்காதீங்க நீங்க வேற. ஓகே ஓகே அனுஷா ப்ரோ. ஸ்பேஸ்ல ஏங்க பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது ஏங்க அனுஷா. நீ கிரீஷ், மரியாதையா ஏங்க காலுக்கு வா, கிரீஷ், நான் உன்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு ஸ்பேஸ் வரலாம். நீ ரொம்ப நேரமா ஏங்க வேற கால் மாஸ்டர், ஒரே நிமிஷம் மாஸ்டர், ரொம்ப ஏங்க நேரமா பழைய கால் பண்ணலடி, நான் கிரீஸ்ன்றாங்க எடுக்க. உங்களை அவங்க, எது கேட்க மாட்டீங்களா நீங்க? என்னது? பழைய கிரீஸ்னாங்க உங்களை அவங்க அனுஷா. அதான் மாஸ்டர் சரிங்க. நான் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு வேற என்ன திட்டின லடி. இப்ப வா காலுக்கு, கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு வரலாம். சரி மரியாதையா வந்துரு. கொன்றுவேன். ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணி திட்டினால கால் எடுக்கலன்னு, இப்ப வா. இல்ல நான் பை ஒரே ஒரு கைஸ். நிமிஷம், மான்ஸ்டர் கொஞ்சம் புகழ வேண்டியது இருக்கு. ரொம்ப பேரு டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஐயோ என்ன அது மான்ஸ்டர் ப்ரோ, வந்து சரி ஓகே, நான் உனக்கு 500ல இருந்து கால் 1000, பண்றேன். 1000ல இருந்து பேசும்போது 1500 பிக் போயிடுச்சு பண்ணு, போலயே. கால் பிக் பேசுறாங்களா? பண்ணு. இருடா கேப்போண்டா, அவங்க ரொம்ப நேரமா இங்க பாருங்க போராடுறாங்கடா, மாஸ்டர், சொல்லு உங்க டைம் போட்டோம். முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரமா அவளும் பேசிட்டே இருக்கா. எவ்வளவு நேரம் ரூபி எல்லாம் அன்மியூட் பண்ணி பேச வேற மாட்டேங்கிறா. எவ்வளவு நேரம் இதை கேட்டு உட்காந்துருக்குது. கீழே இருக்கவங்க எல்லாம் பாவம் இல்லையா? சும்மா வந்துட்டு செல்ஃப் டப் அவளை வச்சு செல்ஃப் டப் வச்சுட்டு இருக்கீங்க. ஏங்க அவங்க ஏதோ ஏங்க கொஞ்சம் கூட ஒருத்தங்க அனுஷா நல்லதா உங்களை சொல்ல வந்து கூடாதுங்க, செல்ஃப் அதுல என்னங்க டப்பான்ட்டாங்க, உங்களுக்கு கஷ்டம் ஆச்சு? கேட்டுக்கோங்க கிரேசியஸ். ஏங்க நான் உங்களுக்கு என்ன இங்க பத்தி பாரு, நான் என்ன வேணா பேசுவேன் கிருபா அனுஷாவை. நீ ஏன் ஏங்க ஒரு அவளுக்கு வர? நிமிஷம் கிரேஷஸ் இருங்களேன். இந்த கேள்வி எல்லாம் ஏன் கேட்டிருந்தா இல்ல நான் இல்ல இன்னைக்கு ஏன் பேசிருக்கே மாட்டேன் கிரேசியஸ் கிட்ட. இல்லடா ஏத்தி விடாதனாலே. வெற்றி இந்த பேரு ஸ்மைலி அனுஷா போட்டு அடி இதுக்கு நீங்க வெளுத்துருவேன். ரிவெஞ்ச் கொடுத்தே என்னோட ஆகணும் என்னோட இப்ப கிரேஷியஸ்க்கு. என்னோட ஸ்பேஸுக்கு வரேன்னு சொல்லி கிரேசியஸ் கிருபலான ஏமாத்தினதுக்கு ஏய் 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 வெற்றி, ஏய், நீ வெற்றி எனக்கு மெசேஜ் நான் பண்ண கிடையாது சத்தியமா வெற்றி, கொன்றுவேன். உங்களுக்கு மெசேஜ் போகல ப்ரோ. இல்லையா நீங்க அந்த குரூப்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன். இரு நான் இரு ஒரு கிடையாது. நிமிஷம் இரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வெளிய போறேன்னு தானே சொன்னேன். ஏய் வரேன்னு சொன்னீங்க, வரல. ஓகே. இல்ல அதுக்கான கிரேஷியஸ் கண்டனங்கள். போறேன்னு சொல்றீங்களா, வெளியே போக மாட்டீங்களே. அதுதான் பிரீத்தி, நான் போறேன் தான் வந்துட்டேன், தான் இல்ல போறேன் தான் வந்துட்டேன் அப்படின்றான். இவெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஸ்பேஸ்ல அதுதான் விரிச்சிருப்பேன். அதுதான் அனுஷா மாஸ்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல செல்ஃப் இருந்து இல்ல டப்பான்றாங்க இல்ல உங்களை. மாஸ்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களை அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க மாஸ்டர், தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களை டேமேஜ் தான் பண்ணிருக்காங்க. நீங்களே தைரியமா ஹோஸ்ட் பண்ணும்போது நான் ஏன் அதாவது வெளிய போகணும்னு கேக்குறேன். சொன்னது பிரீத்தி, அவங்க கிட்ட கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கல. ஆனா நீ எங்க வைக்கிறீங்க? இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க கைஸ். சரி ஓகே ஏதோ ஒரு வேவ் லென்த்ல இருக்கீங்க நீங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல நல்லா மான்ஸ்டர் கம்யூனிகேஷன் என்னட்டு சத்தியமா இல்ல பத்தி. மாஸ்டர், சும்மா
சரி இல்ல மான்ஸ்டர் அதெல்லாம் இல்ல. நீங்க ஆ. வந்து ஒரு பாட்டு பாடணும்னுட்டு உங்களோட பேடிஎம் ஃபேன்ஸோட பண்ணு கோரிக்கை. டொன் 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 பேடிஎம் பண்ணு ஏய் இரியா இருடா பேச விட்றா. இரியா ஒரு பெறப்பட்ட தொகை நிமிஷம் பேமெண்ட் பேசுங்கயா. ரூபாய் 1000 டேய் ரூபாய். டேய் இருடா டேய். நீ இங்க பாரு இந்த வாய்ஸ் நீ கேட்டிருக்கியா? இரு ப்ரோ, நீ நீ சொன்னா நான் அந்த வாய்ஸ் விடிவி எடுத்துட்டு வந்தே போடுவேன். டேய் விடிவி ஏண்டா விடிவி வாய்ஸ்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பேசும்போது அது எவ்வளவு நல்லா இருக்கு கேட்க. ஏங்க அனுஷா நீங்க பேசுங்க. அனுஷா உங்களை விடிவியோட கேர்ள்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. விடிவியோட வாய்ஸ் விடிவியோட அவங்களுக்கு. கேர்ள்ஸா? இந்த என்ன காமெடி இவ்வளவு எரர் பண்ணிக்கிட்டு இருக்க? போடா விட்டுட்டு போறவா. என்ன தெரியுமா வாய்ஸ் சேஞ்சிங் சாங்? பண்றீங்களா மான்ஸ்டர்? அப்படிதான் வச்சுக்கோங்க. பாத்துக்கோ அனுஷா, இதுக்கு செருப்புல சாணியில முக்கி அடிச்ச இப்படியெல்லாம் மாதிரி யாராவது சொல்றாரு. வந்து பெருமை பேசி அவருக்கு வந்துட்டு நீ அசிங்கப்பட்டு எலிவேஷன் போறது கொடுக்குற. அனுஷா, ஏங்க எனக்கு இதுக்கெல்லாம் அந்த ஆசை நல்லது இல்ல. இல்ல. பிரீத்திக்கு தான் தாசை உங்களை அடிக்கணும் சொல்லிட்டா பாருங்க ஓப்பனா. முடிச்சிருச்சா? ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. என்னோட வாய்ஸ் அவ்வளவு பேடா இருக்கா? நைஸ். இட்ஸ் இல்லங்க ஓகே. நல்ல ஏங்க பியூட்டி வாய்ஸ்க்கு எப்பங்க நான் கெட்டது சொன்னேன்? இதெல்லாம் தப்பா இவர்தான் போச்சு. கிருபா ப்ரோ தான் சொன்னாங்க. அவன் கிடக்குறாங்க. நான் நல்லா இருக்குன்னு தாங்க சொன்னேன். சொன்னதுங்க மான்ஸ்டர் ப்ரோ விடிவி வாய்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு. அப்ப அது அவரே கேளுங்க. ஏங்க என்ன வாய்ஸ் பிரீத்தி வாய்ஸோட நல்லா இருக்குங்க. போதுமா? இதை விட யாரும் பெருசா இது உங்களுக்கு வன்மையா வந்து கண்டிக்கப்படுகிறது. இப்ப நான் ஏதாவது பேசினேன், அனுஷா சிரிக்கிற. ஓகே ஃபைன். பிரீத்தி நம்ம விட்டு நல்லா இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஃபன் அனுஷா பண்ணுவோம். உங்க voice இரு இரு இங்க மான்ஸ்டர் பாருங்க. பிரீத்திக்கு வந்து உங்க மேல இருக்கிற வன்மம் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அன்னைக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்ல, கூட்டி வச்சுக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கூட்டி வச்சுக்கோமா. கணக்கு கஷ்டம். என்னடி கிரேசியஸ் கால் பண்றேன்னு கால் பண்ணாம திரும்ப லிசனர்ல இருந்து ஸ்பீக்கர் வந்திருக்க? வீட்ல கால் பண்ணாங்கடி. இப்ப நீ கால் பண்ணா பிக் பண்றியா? போடி. பிக் பண்றேன். இரு நான் கிரேஷியஸ்ன்ற மாதிரி மான்ஸ்டருக்கு ஒரு ஃபேன் வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அனுஷா நீங்க அந்த பாடுறீங்களா? சாங் அனுஷா வந்து நான் பாட மாட்டேன். நான் எந்த சாங்னு மட்டும் சொல்றேன். அந்த சாங்க மான்ஸ்டர் வந்து பாடணுமா? அது அவங்களோட ரிக்வெஸ்ட். சரி ஓகே அனுஷா, நான் உனக்கு இருடி ஒரே ஒரு அந்த சாங் அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கறது வேஸ்ட்டுங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் பாடுறேன்னு ஊரையே ஏமாத்திட்டு போயிடுவாருங்க. எந்த சாங் தெரியுமா? அது வந்து ஒரே நிமிஷம் இருங்களேன். நம்ம ஏன் ஜில்லா சுதாகர் இருக்காரு, அவரு பாட சொல்லலாம். என்ன வீஸ் மேல ஏத்திருவோமா? ஒரே நிமிஷம் அந்த எந்த சாங்குன்னு மட்டும் சொல்லிடுறேனே. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங்கா இருந்தது, ஒரு நல்ல சாங்கா இருந்ததுன்னா வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. மான்ஸ்டர் என்ன சாங் தெரியுமா அவங்க சொன்னாங்க அவங்க கிட்ட பாட? விஜய் சாங் இருக்கு இல்லையா, விஜய் அண்ட் நயன்தாராவோட சாங். நீ கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன், அந்த சாங்க நீங்க பாடணுமா? நீ என்னை மறந்தால் மட்டும் போய். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், நல்ல பாட்டு. அது வந்து உங்களுக்கு டெடிகேட். இப்ப பாடணுமா? நீங்க பாடி இந்த கில்லி படத்துல வரும் தெரியுமா, டேய் பதில சொல்ற அந்த மாதிரி நல்ல பாட்டுலாம் தெரியும், பாடுங்க. அத எப்படி நான் சொல்றது கைஸ்? பாட்டு நல்ல பாட்டு தான் சொன்னேன், நான் பாடுவேன்னு சொன்னேனா? இப்ப சொல்லுங்க மாஸ்டர். பிரீத்தி பாடணும், நானும் பாடுறேன். பிரீத்தி கூட சேர்ந்து பாடுறேன்னு சொல்லி பிரீத்தி பாடுவாங்க. கைஸ் இந்த பாட்டை எனக்காக பிரீத்தி பாடுவாங்க. பிரீத்தி யாருன்னே தெரியாது, நான் ஏன் பாடணும் உங்களுக்கு? சும்மா பாடுங்க. ஒரு விபதி எடுத்தது போதும், அவன் டெய்லியும் அடிக்க. இரு பிரீத்தி என்ன உங்க ட்வின் சிஸ்டரா? அவங்களே பாடுங்கன்றீங்க. இருங்க உங்க நிஜமான சிஸ்டரை எடுக்கிறேன். ரூபி பாடி. கம்பேரிசன் தான் பண்றீங்க. நல்லா அதோட ட்வின்னு சொல்லுங்க. ஒரு தலபதி இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே நிறைய பெரிய சிங்கருங்க. நான் பார்த்த அந்த டைம்ல நான் பார்த்த சூப்பர் சிங்கரை விட இவங்க எல்லாம் மான்ஸ்டர் ப்ரோ கிரேசியஸ் பாடுற பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாட்டு எங்கடா பாடுனேன்? ஏன்டா நீங்க ஸ்பேஸ்ல இருக்கீங்களா கிரேசியஸ்? டோ வெளிய போறேன்டி, வெளி நடப்பு செய்றேன் சரியா? ஒரே நிமிஷம். இல்ல பிரீத்தி நீ என்ன அவங்களோட கிரேசியஸ் நீ இருங்க. கிரேசியஸ் பிரீத்தி இருக்கறா, நீங்க இருக்க கூடாதா? இல்ல எனக்கு புரியல. இப்ப எதுக்கு என்ன வச்சு இல்ல சூப்பர் சிங்கர்னு சொன்னீங்க, சப்தசுரங்கள்ல விஷ் எடுத்துட்டு வருவா, அட்மிட் பண்ணாம பேசிட்டு இருக்கா. அதனால வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து விஷோட சார்பா சப்தசுரங்கள் கேங்னு. ஏங்க நீங்க பாடினா என்ன, ரூபி பாடினா என்ன, அனுஷா நீங்க கூட பாடலாங்க, ஒன்னும் பிரச்சனை, நல்ல பாட்டு தான். அது உங்க ஃபேன், உங்களுக்கு நீங்க பாடணும்னு சொன்னது. நான் போட மாட்டேப்பா. எனக்கு முதல்லயே என் ஃபேன் என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காங்க போது ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ஆக்சுவலா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ண. யார் பேர் சொல்லுங்க எங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து நான் சொல்ல மாட்டேன். அதுவும் அனுஷா கூட வேற யாரும் இல்ல பிரீத்தி, மான்ஸ்டர் ப்ரோட இன்னொரு ஃபேக் ஐடி தான்.
அவ்வளவுதான். ஓகே பரவாயில்ல. மான்ஸ்டர் எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். இஸ் லைக் மியூச் தெரியாதுன்னு சொல்ல எனக்கு தெரியும். ஏங்க பட் அவ்வளோ க்ளோஸ் முதல்ல இல்ல. நீங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்கள நினைச்சு சொல்லிருக்கானா எவ்வளவு பெரிய ஆச்சரியக்குரியது. நான் ஃப்ரெண்டு நான் சொல்லவே இல்லையே. அவங்களும் என்ன ஃப்ரெண்டு நான் சொல்லல. உங்களுக்கு சும்மா தெரியுமான்னு வந்து ஒரு கேட்கும்போது ஐடி இஸ் a வந்து friend சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடி ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சும்மா ஒரு ஐடி வந்து உங்ககிட்ட எப்படி மாஸ்டர் மான்ஸ்டர் ப்ரோ சொல்லுங்கன்னா சைமல்டேனியஸா இங்கேயும் பேசிட்டு அங்க ஃபேக் ஐடியிலும் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் சொல்லுங்களேன், சைமல்டேனியஸா எப்படி பேசுறதுன்ட்டு. நான் இல்லடா எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான் அந்த வேலையை. நீங்க எனக்கு தானா தெரிஞ்சு அது வெற்றி நீங்க மான்ஸ்டர்? தான். ஆமா இப்போ அனுஷா, நீங்க வேற அவரு ஐடி ஃபேக் பேர் ஐடி சொல்லுங்க, நம்ம வச்சிருக்காரு. பார்க்கலாம். வெற்றி தான் நினைக்கிறேன். வெற்றி எனக்கு வேணா அந்த அந்த ஏங்க ஐடியோட ஏங்க லிங்க் ஏங்க மட்டும் நான் அனுப்புங்க, அந்த நான் வேலையை ஏங்க பாத்துறேன். பார்க்க இல்ல மாட்டேன் இல்ல ஒரே மாஸ்டர். நிமிஷம். அப்படி கேட்கறதுனால நான் யாராவது நல்லா பாடுறவங்க கிட்ட கேட்டு இருக்க மாட்டேனா? முத்து உங்ககிட்ட வெற்றி உங்ககிட்ட வந்து முத்து கேட்பேனா? ப்ரோ கிட்ட கூட கேட்டிருப்பான். வெற்றி இதுக்கு உனக்கு இந்த ஹாட் ஸ்டார் சத்தியமும் ஒரு நிமிஷம் வெற்றி, நீ அவன் என்ன கலாச்சதா கிரேஷியஸ் ஃபீல் பண்ணி சிரிக்கிறாங்க. நல்லதாண்டா, நல்லா சிரிக்கட்டும். அவங்க வயது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகட்டும். நல்லா சிரிச்சு. அவன் உண்மையே சொன்னான் மாஸ்டர். முதல்ல ஏங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் பாடினதே கிடையாதுங்க. அவன் கண்டிப்பா அப்படிதான் நீங்க சொல்லுவான். நான் பாட இல்ல இல்ல மாட்டேன்னு. நீங்க பாடின அந்த ரைம்ஸ்க்கே அவன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்க ரைம்ஸ்லாம் இல்ல, பாடி இருந்தா நேத்து வந்து பாடினாரே. எவ்வளவு இல்ல இல்ல நேத்து இல்ல பிஜிஎம் அவன் போட்டாரே வாயிலேயே. நேத்து இருடி நேத்து இருடி என்ன பண்ணேன்? நேத்து பாடின அவர் சொன்ன ரைம்ஸுக்கே வெற்றி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கானா? பாடி இருந்தா நேரத்துக்கு பாடுறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இல்ல இல்ல ஸ்பேஸ் விட்டு கிரேஷியஸ் எடுத்தான் கண்டிப்பா பாரு அவன் போட்டான்னு அவன் ஓடிருப்பான். உயிரோட இருப்பான். நீங்க பாடின பாட்டுக்கே அவன் உயிரோட இருக்கானா? நான்லாம் பாடினா கண்டிப்பா இருப்பான். ஏங்க நான் பாடவே இங்க இல்லைங்க, பாருங்க, அதனால தாங்க அவன் உயிரோட நான் ஏங்க இருக்கான். பாருங்க. நான் கைஸ் டீப் ஸ்லீப்ல இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன். நான் டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது என் பக்கத்துல வந்து பாமே விழுந்தாலும் நான் ஏஞ்சிக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு நைட் நான் ஏஞ்சிருக்கேன்னா கிரேஷியஸோட எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு நான் பாடுறது ஏதாவது கைஸ் தப்பா கேட்டிருக்கு. 34 நான் லிசனர்ஸ் பாடுறது இருக்கீங்க. ரூபி. 22ஆம் தேதி கிரேஷியஸோட இனிமையான குரல்ல தளபதியின் மான்ஸ்டர் பாடல்களை ப்ரோ நீங்க கேட்க 22ஆம் விரும்புகிறீர்களா? தேதி இருடா, டேய், 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 22ஆம் தேதி இவங்களை பாட வேணாம்டா. வச்சு தளபதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா? என்னடா இல்ல நினைச்சிட்டு இல்ல இருக்கீங்க? அப்பெல்லாம் நீங்க அலங்கார சொல்லக்கூடாது. நான் என் பந்தலே தான் தளபதிக்கு மான்ஸ்டர் பாடுவேன், ப்ரோ. உங்களுக்கு என்ன? அலங்கார நான்லாம் பந்தலே வந்து அப்படின்னு தான். நான்லாம் நான்லாம் கண்டனத்துன்னு போடுவேன். நான் போஸ்ட் கிரேஷியஸ் எல்லாம் பாடிதான் நீங்க ஸ்பேஸ ஓட்டணும்னா அப்படி ஒரு ஸ்பேஸே வேணாடா. இதுக்காகவே பாடுறேன் கைஸ். யாருமே இல்லைனாலும் நான் வச்சு விஷ் கண்டிப்பா லிசன் பண்ணுவா. அதுக்காகவே நான் பாடுறேன். ஓகே, விஷ் கிளாப் தட்டுறாங்க. ஓகே, தேங்க்யூ விஷ். இந்த மாதிரி மோட்டிவேட் ஏன்? ஆமா ஆமா, அது விஷயம் வந்து போட்டு தூங்கிடும் அவ்வளவுதான். நீ பாடுமா, எனக்கு போதும் தூக்கம் வருது அப்படின்ட்டு ஃபேக் ஐடியில அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன பண்ணுவேன், கிரேஷியஸ் என்ன பண்ணுனா, நான் ஒரு 10 பேருக்கிட்ட பாடுறேன்னா அது 10 ஐடி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இல்ல கீழே இல்ல நான் உட்காந்துருக்கோம். அதுல எல்லார் பாடியும் கேட்டிருக்கேன். இவங்க பாடி நான் கேட்டுட்டேன். அனுஷா நீங்க ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? அனுஷா, நீங்க இன்னைக்குதான் டார்கெட்டடு பாத்துக்கோங்க, திரும்ப நாளைக்கு வரணும். இல்ல அனுஷா நீங்க பாட்டு பாடலாம். நீங்க உங்க வாய்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. எங்க வாய்ஸ்ல அனுஷா என்ன நல்லா பாட்டு பாடுவா. ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அனுஷா செம்மையா பாடுவா. ஆக்சுவலா நீங்க ட்ரைல இல்ல இல்ல பண்ணுவா, அவளே பாடுவாங்க கம்ஃபர்ட்ல பாடுவா நல்லாவே. அனுஷா தெரியும் பாடு. தெரியும். உங்க வாய்ஸ் கேட்கும்போது நல்லா பாடுவாங்கன்ட்டு. அனுஷா இது ஒண்ணும் இல்ல. இது அனுஷா, இதை நீங்க வந்து கண்டுக்காதீங்க. இது அவர் எப்படி பிரீத்திய வந்து ஒரு இது பண்ணி பாட இல்ல வச்சாரோ எல்லாருக்கும் அந்த போடுற மாதிரி இல்ல எல்லாருக்கும் போடுற அதே எல்லாருக்கும் போடுற லைன் பிட்டு தான். தான். நீ அப்படியே பெருசா போட்டு உங்களை வந்து பாட ஃபீல்லாம் வச்சு அவர் பண்ணாத. எஸ்கேப் ஆயிடுவாரு. இதே டயலாக் வந்து விஷ் கிட்ட சொல்லிருக்காங்க, ஏபி கிட்ட சொல்லிருக்காங்க. சோ பிரீத்தி பாடினதுக்கு நான் பாடிட்டேன்டா. நான் ஏமாத்தலாம் இல்லடா டேய். ஐயா அதெல்லாம் வந்து மோசம் அதெல்லாம் ஐயா. பாடினதாவே ஒத்துக்க முடியாது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு பாட வச்சு ஏங்க கிரேஷியஸ், ஏமாத்திட்டீங்க அந்த நீங்க பொண்ணை. பாடினதே ஒத்துக்கிட்டானுங்கன்னா நான் ரைம் சொல்ல ஒத்துக்க மாட்டானுங்களா? என்ன இது அநியாயமா இருக்கு? அதுக்கே அவன் கதறிட்டான்ல மான்ஸ்டர். தயவு செஞ்சு பாடாதீங்கன்றதுக்கு நீங்க சொன்ன ரைம்ஸ்க்கே கதறிட்டான்ல, அப்புறம் என்ன? இல்ல சரி உண்மையாவே விடுங்க, டென்ஷன் மான்ஸ்டர் ஆகாத. ப்ரோடது நல்லா இருந்தது, எங்க டீச்சரோடது கொஞ்சம் நல்லா இல்ல, அவ்வளவுதான். ஏய் உனக்கு என் மேல அப்படி என்னதான்டா வடமா அது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா ஸ்பேஸ்? அஞ்சலி சக்தி எல்லாம் அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு திங் சாச்சிட்டு வந்திருக்கீங்க கைஸ். என்ன மாதிரி சரி ஓகே சோலவா வாங்க கைஸ். ஓகே சரி முதல்ல ஓகே. கொலத்தூர் இல்ல இல்ல கோவிந்தன் இல்ல பத்தி இல்ல பேசுவோம் இல்ல கைஸ் ப்ளீஸ். இந்த சோலோ நாராயணனை கூப்பிடுவோம். நாராயணா வாங்க, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. நாராயணா பிரீத்தி யார் அது? எக்ஸ்கியூஸ் மீ, கொலத்தூர் இல்ல இல்ல கோவிந்தன் இல்ல இல்ல எங்களுக்குலாம் இங்க வச்சு பாரு, ஏ ஆமா எல்லாரும் மான்ஸ்டர் ப்ளீஸ் மேல டாபிக்லயும் உள்ள ஸ்பேஸ் பூந்து தமிழ் ஜங்குன்னு நேம்ல அடிச்சிடுறா. மாத்துங்க. இருங்க அவரைய சொல்றேன். என்ன சொன்னீங்க? எல்லாரும் என்ன கலாய்க்கிறப்போ அங்க பூந்து ஜங்குன்னு ஒரு சப்போர்ட்ட போட்டுடுறா. நான் ஏதாவது பேசும்போது மட்டும் சைலண்ட் ஆயிடுறா. இப்ப நீ பாடியா அவரு? நான் ஓகேவா? ஆல்ரெடி பாடிட்டேன் மான்ஸ்டர். உங்களை மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன். சொல்ல காப்பாத்திட்டேன். நீங்க தான் வந்து யூ ஆர் நாட் கீப்பிங் அப் டு யுவர் ப்ராமிசஸ். இங்க பாரு, இப்ப நான் சொன்னது நீங்க நானும் எல்லாம் இந்த செஞ்சுட்டேன். 100% போடுற யாரும் என் டீம் கிடையாது. அதனால நீங்க வந்து டேய் இல்ல உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி 100% பிரீத்தி போடுறோம். உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ என்ன இது?
உங்களை ஏதாவது சொல்லல கிருபா, நான் இந்த கிரேஷியஸ சொன்னேன் நான். ரைட், ஓகே. இல்லடி எனக்கு புரியல, என்ன கிருபாவோட நீ எப்ப டாக் டீம் போட்ட? அவன் தானே என்ன சொன்னாலும் என்ன அட்டாக் பண்ணுவான். இப்ப நீயும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் தங்கச்சின்னு சேர்ந்து இல்ல கொண்டுருவேன். அப்படிலாம் இல்ல. நான் 100% போடுது நீ சொன்னதுக்கு. கமான் சரி மாஸ்டர், ஓகே. நேத்து மெல்ல மெல்ல சாங் பிஜிஎம் பாடுனீங்கல்ல, அந்த மாதிரி நீ கொண்டு எடுத்து விடுங்க. மெல்ல மெல்லையா? ஓகே இளையராஜாவோட கைஸ். பிஜிஎம் ஏதோ பாடுனீங்களே, லவ் பத்தி பேசுறப்ப அப்படியே உருகி ஏய் சர்வம் ஊத்துச்சே. சர்மம் விஷ் இரு விஷ் சர்வம் உனக்கு மூவி தூங்குறதுக்கு பாத்தீங்களா? நல்ல ஒரு தாலாட்டு இப்ப கிடைக்க போகுது. விஷ் நீ வந்து நல்லா தூங்கலாம். ஏமா உனக்கு கொஞ்சம் ஹெட்செட் ஏமா மட்டும் பழைய தள்ளி ஏமா வச்சுக்கோ. ஏமா பழைய சரியா? கிரீஸ் கொஞ்சம் சும்மா இருமா. யார சொன்னீங்க? என்ன மான்ஸ்டர் உங்க பேரை நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸ்பேஸ் நேம் உங்க பேர் மான்ஸ்டர் ப்ரோ, எடுத்துக்கிறீங்க. அவங்க வாய்ஸ உங்க ஸ்டாப் பேரையும் பண்ணனும்னா நீங்களே. மான்ஸ்டர் ப்ரோ நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன். ஒண்ணும் டீச்சர் தேவையில்ல அப்படினா கிருபா, நீ போதும், அவ்வளவுதான். ஓகே, ரிட்டையர்ட் டீச்சர் கொஞ்சம் சும்மா இருங்க. டீச்சர் அத ரிட்டையர்ட் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் மொட்டையா டேஷ்னு முடிச்சனா டீச்சர். தப்பாயிடும். நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்ட் டேஷ் கம்மிடுங்க, அவ்வளவுதான். நான் வந்து ஐயோ டீச்சர் தாங்க கோபப்படுற. சொன்னேன். அவர் தாங்க ரிட்டையர் சரி இல்ல இல்ல சொன்னாரு. ஓகே गाइस. இல்ல கேஷஸ் இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நினைக்கல. சரி ஓகே ஃபைன், நீங்க சொல்லுங்க. பிரீத்தி ஏதோ சொன்னாங்க. பிரீத்தி சொல்லுங்க. நேத்து என்ன தெரியுமா பாருங்க மியூசிக் சர்வம் மூவி பாத்திருக்கியா பிரீத்தி? இல்லையே மான்ஸ்டர். நீ பார்த்த மூவி இங்க சொல்லவும் முடியாது. சரி ஓகே விட்டுரு. நான் என்ன பார்த்தேன் அப்படி? நீ சொல்ற ஜெனரலா. இல்ல நான் உங்கள மாதிரி நான் இல்ல, நான் நல்ல உருட்டு. படம் தான் பார்த்தேன். என்ன மான்ஸ்டர் ப்ரோ உருட்டு. ஓ அவரையா? ஓகே. எனக்கு ஒரு ஏய் டவுட். டைம் சர்வம் இப்பதானே 8 o'clock ஆகுது. அதுக்குள்ள என்ன ஜோனுக்கு இப்ப நீங்க நீங்க எல்லாரும் போறீங்கன்னு கிரேஷியஸ், தெரிஞ்சுக்கலாமா? நீங்க 24 மணி நேரமா அந்த சோன்ல தான் இருப்பீங்க. உங்ககிட்ட நாங்க பேசல. ஐயோ ஐயோ, அடி இப்ப வாங்க நான் போறேன். இந்த தெரியாம அவமானம் வந்து உனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண தேவையா? பாத்தியா? பிரீத்தி. அதான் இல்ல, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இல்லடா, நான் வந்து அது ஒரு தங்கச்சி ஃப்ளோல சப்போர்ட் பண்ணுவா கலாய்ச்சு அப்படின்னு கலாய்ச்சு நினைச்சு உங்களே வந்தேன்டா. அப்படியே கலாய்க்க வருது. இல்ல இல்ல கிரேசியஸ் நேரா போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேளுங்க, முடிஞ்சு. அதுதான் பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ண பத்தியா? இனி வந்து நான் வந்து பிரீத்திக்கு அப்போஸ் பண்ண போறேன் கைஸ். எப்ப இல்ல பண்ணுங்க. ஒரே நிமிஷம், எப்ப எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல 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 பிரீத்தி பிரீத்தி ஒரே மான்ஸ்டர் நாங்க நிமிஷம். எப்படி டாஷ்ல ஃபில் எப்படி பண்ணிக்கோங்க. பார்த்தாலும் அவருக்கு மட்டும் என்னது தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல வெற்றிக்கு எப்படி பண்ணுவீங்க. பார்த்தாலும் கிரேசியஸ் இல்ல நான் இல்ல வெற்றிக்கு எப்படி சப்போர்ட் பார்த்தாலும் பண்ணுவேன். கடைசியில சொல்லு. இல்ல எப்படி பார்த்தாலும் கடைசியில எல்லாரும் சேர்ந்து கிரேசியஸ் அடிக்க போறீங்க. அவங்களும் வந்து சப்போர்ட் பண்றேன்னு தான் சொல்ல போறாங்க. திரும்ப அவங்க அடிதான் வாங்க போறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது ஆச்சரியமாக இருக்கு. ஆனாடா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மட்டும்னா எல்லாரும் ஏங்க நான் இப்ப வந்துருவீங்களடா. உங்களை அடிக்கலங்க, உங்களை டீச்சர் அடிக்கல, உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு உங்களோட சொல்றேன். இன்ஸ்பிரேஷன்ங்க நாங்கெல்லாம். என்ன டீச்சர் இதெல்லாம்? நீ கொஞ்சம் கம்மன் இருக்கலாம் சரியா? நான் என்னடா உங்களை இன்ஸ்பயர் பண்ணேன்? நீங்க பேசுற ஒவ்வொரு நீங்க வந்து சைமல் நீங்க ஒரு விக்கிபீடியா அந்த மாதிரி. அட்டாக் வந்து மான்ஸ்டர் தான். முதல்ல டார்கெட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் அந்த வன்மை தான். அதெல்லாம் கிடையாதுங்க, அங்க டைரக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கிரேஷியஸ், வரணுங்க. எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிட்டு உங்க அபார்ட்மெண்ட்ல உங்க வீட்டு நம்பரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களே, இது வரையும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு, கார்பரேஷன்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. என்ன இங்க நிக்குது அப்படின்ட்டு பாத்து. கிருபா எல்ல மீறி போறடா. சரி ஸ்டாப். மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்க உங்களை பார்த்து உங்க அபார்ட்மெண்ட் பார்த்து செவின் உங்க வீட்டை பார்த்து கேட்டுக்கோங்க. மான்ஸ்டர் எதுக்கு ஏங்க உங்களை ஏதோ ஒரு கமெண்ட் போட்டா உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுறணும்னு போடாதீங்க, புதுசா போடுங்க. ஏன் கடை வாங்கி போடுறீங்க கிரேசியஸ்? ஏன் கடை வாங்கி போடுறீங்க? புதுசா போடுங்க. இதுக்கெல்லாம் அவ்வளவு யோசிக்க முடியாதுங்க. ஏன் ஒட்டு சட்டை போட்டுன்றது மாதிரி ஏன் கடை வாங்கி போடுறீங்க? புதுசா போடுங்க. என் பிரெயினை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க எதுக்குமே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படிதான் இருந்திருக்கு இது வரையும். எதுக்குதான் நீங்க யோசிச்சிருக்கீங்க? ஓஹோ மாஸ்டர் இப்ப கொடுங்க. யாருக்கு கொடுக்கணுங்க? எங்க இவ்வளவு நாள் என்ன மேடம்? கிளி, இவ்வளவு நாள் கத்தாத கிளி அனுஷம் வந்தோடனே கத்துறாங்கன்னா ஏதோ பிளான போடுறாங்க ரெண்டு பேரும். தெரியுதா? டிஎம்ல வந்து பேசிட்டு வராங்க. கைஸ் இவ்வளவு நேரம் மான்ஸ்டர் வந்து கண்ணாடி பார்த்து அவங்களே பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. கைஸ் எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாத்தையுமே அது மான்ஸ்டர் தான். சரி ரூபி சொல்லு. பழைய கிரீஸ் சும்மாவே இருக்குது. மான்ஸ்டர் பழைய கிரீஸ் சொன்னீங்கன்னா வட்டி. நான் சொன்னது கிரேஸ். நான் சொன்னது கிரேஸ். நேத்து நீங்க சொல்றதுதான் கிரீஸ். டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிதாங்க சொல்லுது. நீ கிரீஸ் சொன்னதா உங்களுக்கு நான் தான் அது கிரீஸ் டப்பாவா? கிரேஸ். என்னது கிரீஸ் டப்பாவா? வயசாயிடுச்சுல அதனால காது கேட்காது. அடுத்தவங்கள மட்டும் தான் சொல்லுவாங்க. சரியா சரியா காது கேட்கல. மாத்திரை போடல அனுஷா, அதனால சரியா கேட்கல. சில ஓகே ஃபைன், நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் மாத்திரை. சரி
ரொம்ப அடிக்காதீங்க என் அக்காவை. மான்ஸ்டர் பக்கம் திரும்புங்க கைஸ். ரொம்ப நேரமா நான் சொல்றேன். மான்ஸ்டர் இவெல்லாம் ஞாபகப்படுத்தி வன்மத்தை கக்காதீங்க ப்ளீஸ். கிரேஷஸ் நீங்க டேமேஜ் ஆறது காரணம் இவதான் ஏத்தி விட்டுறானுப்பா. என் அண்ணன் கொண்டுனா என் அண்ணனே அடிப்பேன் அந்த மோடு. அந்த மாதிரி எங்க அக்கா கொண்டு எங்க அக்காவே போட்டு உதைப்பண்டா அந்த மாதிரி தான் இப்போ. இந்த டயலாக தவிர்த்திருக்கலாம் கிருபான்னா. இல்ல உன் அக்கா தானே கிரேசியஸ், இப்ப நீ காப்பாத்துற நீயே போட்டு அடிக்கிற, அப்ப அதுக்கு இது கரெக்டா இருக்கும்ல, அதான் சொன்னேன். டேய் கிரேசியஸோட பெரிய பொண்ணு பிரீத்திடா. ஓகே ஓகே. அது தங்க புள்ள, சின்ன பொண்ணு. ஏய் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப குட்டி பொண்ணுங்க பிரீத்தி, குட்டி பொண்ணு. ரொம்ப செல்லம். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஆமா ஆமா அனுஷா இப்போ இப்ப பிரீத்தி என் தங்கச்சியே இல்லாம இருந்தா ஒரு கவுண்டர் வந்திருக்கும். தமிழ்ல மாத்துங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அனுஷா வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் பாராட்டுறாங்க. அனுஷா நீங்க ஸ்டாலின் கொளத்தூர் ஸ்டாலினை பாராட்டுங்க. வராதுங்க, ஐம் சாரி, வராது. அனுஷா பக்கத்துல எனக்கே இங்க ஒரு ஸ்டாலின் இருக்காருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதனாலதான் பார்த்து பேசுன்னு சொல்ல வந்த. வார்னிங். பக்கத்துல ஒரு ஸ்டாலினா? அவங்க வீட்ல அவங்க ஹஸ்பண்டே டிஎம்கே. ஓ உங்க ஹஸ்பண்ட் டிஎம்கேவா? எஸ். அந்த ஒரு வடிவேலு கோவை சரலா சீன் வரும்ல, அது மாதிரிதான் அவங்க வீடு. நீங்க ரெகுலரா எங்க ஸ்பேஸுக்கு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன குடும்பத்தை மொத்தமா பிரிச்சு விட்டுருவோம். அனுஷா நீங்க வந்து இந்த பெருமையை பேசுனதுக்கு உங்களுக்கு இது கிஃப்ட் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்றேன். லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு பதிலா ஒரு உங்களை மான்ஸ்டர் லட்சுமி ராம. அருண் ப்ரோ எங்க? அருண் ப்ரோட சொல்வதெல்லாம் உண்மை. இல்ல நான் ஜெயில கூட இருந்துருவேன். அந்த வேலை மட்டும் எனக்கு வேணும். இல்ல வெற்றி, சொல்வதெல்லாம் பொய்ன்னு வைக்கணும், அதான் கரெக்டா இருக்கும். சொல்வதெல்லாம் உண்மை இல்ல, சொல்வதெல்லாம் பொய். நடுவுல மான்ஸ்டர் கேமராமேன் வேற யாருன்னா லைட் மேன் வந்து கிருபா தான். நான் அந்த ப்ரோகிராம் ப்ரொடியூசர் ப்ரோ, அந்த ப்ரோகிராம் ப்ரொடியூசராவே நான் இருக்கேன், விடுங்க. நான் தான் உன ப்ரோகிராம். இல்ல கிருபா இவங்களெல்லாம் வச்சு ஷோ பண்ணா ஓடுமா? எதுக்கு ப்ரொடியூஸ் இல்ல இல்ல உன்னை வச்சு பண்ணா ஓடுமா? நான் ஓடுமே. நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போறேன். அப்புறம் நாங்க மட்டும் எதுக்கு போனோம்? நீங்க தான் இப்ப லைட் மேன் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணீங்க மான்ஸ்டர். என் தங்கச்சி பாட்டு கம்பெனி இருந்தது, என் தங்கச்சி ஏன் இழுக்கிறீங்க? ஆசைப்படுறான் அந்த ஷோ மேல, நான் அவனுக்கு ஒரு லைட் மேன் ஜாப் கொடுத்தேன். இது தப்பா ஏங்க? அதுக்கு ஷோ ப்ரொடியூசரே நான் இருக்கேங்க. வாழ்க்கையில நீங்க விளக்கு பிடிக்கிறது கிருபா மாதிரி கிடையவே கிடையாது. நான் சொல்றது லைட் மேன் சொல்றேன். லைட் மேன் ஜாப் இட்ஸ் வெரி வெரி யூனிக் ஜாப். ஏங்க ஒரு தொழிலை இப்படி அவமதிக்கிறீங்க? பாத்துக்கோங்க கொத்தூஸ், இங்க பாருங்க மான்ஸ்டர் ப்ரோ ஒரு தொழிலை அவமதிக்கிறாங்க. நீங்க யாராவது இந்த சினிமா கேட்டகரிஸ்ல இருக்கவங்க யாராவது இருந்தா இவரை போட்டு டேக் பண்ணி கேளுங்க. அதெல்லாம் அது என்ன அவமதிக்கிறாங்க? அவமதிக்கிறாங்க. தமிழ்ல நல்லா கேளுங்க. ஏய் நீ அவமிக்கிதான் சொன்ன. அவமிக்கலாம் நான் சொல்லல, நீங்க காதுல கேட்டது கரெக்ட்டா சொன்னாங்க ப்ரோ, நீங்க தான் கேக்கல போல. அனுஷா உங்க காது கேட்டிருக்கோம். சரி ஃபைன். ஏன்னா திமுக வாய்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க, அது பழகிருக்கும் உங்களுக்கு. ஏடா கூடமா கேனாலும் ஒழுங்கா கேட்கும். சரி அதை விடுங்க அனுஷா. நீங்க டெய்லி திமுகவோட டிராவல் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க கூட பேசுறது எப்படி இருக்கு? அதை விட அங்க நல்லா இருக்கு. கேப்பா அனுஷா கேப்போம். அந்த சிரிப்புக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. சொல்லுங்க அனுஷா. அது ஒண்ணும் இல்லைங்க, காலைல ஏஞ்சி இந்த நியூஸ் எல்லாம் போடுவாங்க, எனக்கு கடுப்பா இருக்கும். அந்த நியூஸ்ல அவங்கள பத்தி அவங்களே பெருமையா பேசிக்கிற நியூஸ் போடுவாங்க, இல்லன்னா எதிர்கட்சி திட்டுற நியூஸ். ஆமா டார்லிங், வெறும் அந்த அது என்னதான் போடுறாருன்னு தெரியல. அப்புறமா இவருக்கு ஏதாச்சும் ஒரு சேனல்ல போட்டு விடுறது யூடியூப்ல. என்னாச்சு? எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? திமுக இருப்பீங்க அவங்க வந்து பெங்களூர். ஓகே அவங்களுக்கு இங்க ஓட் போட வேணாம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பேச தேவல. அப்படி சொல்ல வரல, நான் வேற சொல்ல வரேன். இல்ல அதெல்லாம் ரிவீல் பண்ண தேவல, அதெல்லாம் வேணாம். அவங்க ஆல்ரெடி ஸ்பேஸ் போட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க மான்ஸ்டர். நீ சுத்த நேரம் சும்மா அந்த ஸ்பேஸ் ஓகே, இந்த ஸ்பேஸ் கவரேஜ் வேற வேணாம். அது போய் மிஸ்லீட் ஆயிடும். வேணாம். இன்ஃபர்மேஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாருமே இங்க சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. இல்ல அதுல ஜஸ்ட் அந்த மாதிரி ஆப்போசிட்டா அவங்களுக்கு பெருமையா பேசிட்டு இருந்தா நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதே வந்து டிவி கேட்க ஏதாச்சும்
கைஸ் அவங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திமுகன்னு பேசுறப்போ தான் வாய்ஸ் கட் ஆகுது கைஸ். இதுக்கு காரணம் நான்லாம் கிடையாது guys. ஏதோ இன்டர்நெட் கேக்கலையா? கேட்கல. ஆமா ம். ஆமா அனுஷா கேட்கல, கட் ஆகுது. Shit. I don't know why. இப்ப கேக்குது. ஓகே சரி அது ஏங்க வந்துட்டு நீங்க நல்லா சிரிக்கிறீங்க அழகா. சொல்லுங்க சொல்லுங்க. ம். ஆஹா ஸோ அவன் கிடக்குறான், நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லும்போது அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க, நான் அதுக்கு கவுண்டர் கொடுப்பேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். அதே வந்து ஃபைனலா வந்து ஒரு கவுண்டர் போச்சு சொல்றேன். ஓகே கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல நான் நீங்க திமுக காரன் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஸ்டாலின் தான் இப்ப கரண்ட் சிஎம் சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல கிஃப்ட்ஸா வந்து இறங்கும், லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து சொல்லிடுறேன். அப்படியெல்லாம் இல்ல. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு டிஎம்கேக்கு மாறினாங்க. ஹி வாஸ் குட் இன் அந்த மாதிரி. சோ இவருக்கு வந்து 2 ஆக்சுவலி அனுஷா வைப்லெட் சேம் பிளேட் அதான். அதுதான்டா சொல்றது. 2 பேருக்குமே லைக் ஏடிஎம்கேவும் டிஎம்கேக்கும், ஏன்னா ஏடிஎம்கே தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் டிஎம்கே ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க அங்க மாறினாங்க. அண்ட் இஸ் க்ளோஸ் வித் உதயநிதி, அதனால கொஞ்சம் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால உதயநிதியா? ஆமா ஆமா. எவ்வளவு க்ளோஸ்? அது தெரியாதுங்க, நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏங்க நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, சீரியஸா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, ஓகேவா? ஏடிஎம்கே சரி, லைக் வாட் எவர் இட் மே பி, இன்னொரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு. நான் பர்சனலா ஒருத்தவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு இருக்கு. ஐடியாலஜியா சப்போர்ட் பண்றாங்கன்னா தான் மெயினே. யாரா வேணா இருக்கட்டும், எக்ஸ் ஒய் ஜி வாட் எவர், எந்த பர்சன் வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், கட்சி விட்டு கட்சி தாவறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீ வந்து உனக்கு ஒரு கம்ஃபர்டபுள், நீ ஒரு பிசினஸ் பண்ண போற, அந்த பிசினஸ்க்கு வந்து உனக்கு ரூலிங் கவர்மெண்டோட கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும்ன்றதுக்காக கட்சி விட்டு கட்சி தாவாங்க. இது பிசினஸ் பீப்புளோட ரியலான பிசினஸ் பீப்புளோட ஒரு மேண்டேட்டரி, ஓகேவா? அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் வேணும், ஏன்னா அப்ரூவல்ஸ் வேணும், நிறைய லீகல் இஷ்யூஸ்க்கு வேணும்ன்றதுக்காக அவங்க கட்சி விட்டு கட்சி தாவாங்க. பட் எந்த பிசினஸும் இல்ல நான் சும்மா தான் அப்படின்னா அது தப்பு. ஒரு ஐடியாலஜியா தான் நீங்க போகணும். ஐடியாலஜி பேஸ் அண்ட் ஐடியாலஜி ட்ரிவனா தான் உங்க தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கணும். அது நீங்க தான், அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வாட் எவர் இட் மேபி, உங்க ஃப்ரெண்ட் வந்து ஐடியாலஜி என்னன்னு கேளுங்க. ஐடியாலஜி தான் மேட்டர்ஸ். நீங்க வந்து கட்சி எந்த கட்சி வேணா தாவலாம், நான் வந்து பிரச்சனை. ஐடியாலஜி என்னவா இருக்கு அதுதான் மெயின். பிசினஸ் பீப்புள் சொல்றீங்களா, அப்கோர்ஸ், ஏன்னா அவங்க அந்த பிசினஸ் ரன் பண்ணி ஆகணும் ஸ்மூத்தா. ஸோ தே ஹேவ் டு டேக் திஸ் டிசிஷன், இதுதான் மேண்டேட்டரி, நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். பட் நீங்க சும்மா ஒருத்தர் வந்து ஒரு 10 கட்சிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா கம்ப்ளீட்லி ஹீஸ் ஆன் அ டிஃபரெண்ட் மோட். இஸ் நாட், அது அவரோட ஸ்டாண்டே கிடையாது. மான்ஸ்டர் அப்படி இல்ல. இங்க அவங்க மீன் பண்றது வந்து பர்சன் ட்ரிவனா இருக்காங்க, ஐடியாலஜி ட்ரிவனா இல்ல. புரியுதா? அததான் சொல்றேன். பர்சன் சரி ஓகே இப்படி சொல்லலாம். நீங்க ஒரு பர்சன் ட்ரிவனா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், நீ யார வேணாலும் அப்ப போயிடலாம். அந்த பர்சன் என்ன பண்றாங்களோ நீ அதை பண்ணிட்டு போறன்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஸ்டாண்டே இருக்க கூடாது. அப்படிதான் பண்றாங்கன்னு சொல்றேன். அதுதான் அவரோட ஸ்டேட். அது தப்பு. அவருக்கு ஐடியாலஜி இருக்கணும். நீ என்ன பண்ண போறன்னு உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அது எப்படி மான்ஸ்டர் அவனால மாத்த முடியும்? அவங்க இல்ல இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா அனுஷா கிட்ட சொல்றேன்னா, இப்படி ஒரு ஸ்டாண்ட் இல்லாம இருக்காங்கன்னா நீங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றதே வேஸ்ட். நான் தான் திமுக காரங்க கிட்ட சில ரொம்ப பண்ணவே மாட்டா மான்ஸ்டர், தண்ணி தெளிச்சு விட்டு போயிடுவா, அவ வேலையை பார்த்துட்டு போவா, அவ்வளவுதான். இப்பதாங்க சொன்னாங்க அவங்க மதியானம் ஏதோ பேசினாங்க, டிஸ்கஷன் பண்ணாங்க, அதுக்காக சொன்னேன். எனக்கு அவங்களோட ஃபுல் அவுட்புட் தெரியாது, சரியா? அவங்க சொன்னதை வச்சு நான் ஒரு பாயிண்டர் சொன்னேன், ஓகேவா? ஸோ அவங்க சொன்னாங்க மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட், அதுக்காக நான் சொல்றேன். நீங்க அப்படி அனுஷா நீங்க அந்த மாதிரினா டோன்ட் டிஃபெண்ட், நீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஆமா கரெக்ட்னு போயிடுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. ரொம்ப நான் தான் சொல்றேன், கோர் திமுக காரன்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா சொல்றான் பேசுறான்னா அந்த டிபேட்டே நீங்க பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா அவனுக்கு அந்த ஐடியாலஜி பத்தி ஒன்றும் தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல அவர் வந்து பிசினஸ்க்காக ஒண்ணு பிளஸ் பர்சன்ஸ் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால இன்வைட் பண்ண இருந்தா போவாரு. இல்லைன்னா ஐடியாலஜிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல. பட் என்னன்னா இன்னொரு காமெடி என்னன்னா, யூ வாண்ட் டு ட்ரிகர் மீ, அது ஒன்னு இருக்கும். சோ எதுவும் இல்ல, ரீசெண்டா வந்து வாய்ஸ் கட் ஆயிடுச்சு அவங்க வாய்ஸ்.
கட் ஆச்சா? ஆமா சொல்லுங்க, இப்ப இப்ப சொல்லுங்க கேக்குது. கேக்குது. சோ அதுக்கு கேட்டாங்க, என்ன துணை முதல்வர் வந்து த்ரிஷாவா இல்லன்னா கீர்த்தி சுரேஷான்னு எனக்கு எதுக்குன்னு தெரியல. இல்ல சோ அவங்க இருக்கும்போது துணை முதலமைச்சருக்கு யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நயன்தாராவா இல்ல வந்து நிவேதா பித்ரோஜா இல்ல கேட்டீங்களா? இல்ல இல்ல அவங்க நீங்க கொடுத்த ரிப்ளை கேளுங்க நீங்க. அதுக்கு நான் சொன்னேன், ம். அட்லீஸ்ட் எங்க அண்ணாக்கு 2 பேரு சொல்றீங்களா, அது அவங்கள பர்சனல். எனக்கே அதுல வந்து இது இருக்கு, மாத்து கருத்து இருக்கு. பட் வாட் எவர் இஸ் டூயிங் இட், அது எதுக்கு ப்ரொஃபஷனலா இழுத்துட்டு வரீங்கன்னு நான் சொல்லிட்டு ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். இவங்களுக்காச்சும் 2 பேரு நீங்க பேர சொன்னீங்க. உங்களுக்கு ABCDEFGZ வரைக்கும் போகுமே. நீங்க எவ்ளோ பேருக்கு தான் குடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ம். சோ அவர் அத கேட்ட உடனே நெக்ஸ்ட் ஆன்சர் வரல. என்ன உங்க அண்ணா உங்க அப்பா எல்லாம் பண்ணாதவங்களா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு கொஞ்சம். கரெக்டா அடிச்சிட்டீங்க. சோ அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க யாருக்கு குடுப்பீங்கன்னே தெரியலையே. எங்களுக்காச்சும் 2 ஆப்ஷன், உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொன்னேன். சோ அதனால அவங்க வரல திரும்பவும். ஓ. சோ அந்த மாரி. ஆனா நீங்க சொல்றேன், ஜஸ்ட் ஜென்ரலா நீங்க வந்து அந்த இந்த மாதிரி ஐடியாலஜி ட்ரிவனா இல்லாம ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க, பர்சன் ட்ரிவனா பிசினஸ்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா அவங்க பிசினஸ் ரன் பண்ணணும் ஸ்மூத்தான அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் சும்மாலாம் பார்ட்டிக்கு நான் இந்த பார்ட்டிக்கு தம்பி நீங்க உங்க பேசுறதே வேஸ்ட் தம்பி, நவுந்து போறீங்க, மூவ் ஆயிடும். பெஸ்ட். சொல்லுங்க கிரேஷியஸ், நீங்க சொல்லுங்க. நீங்க எப்ப டாபிக் உள்ள வருவீங்க, நான் வெயிட் பண்றேங்க. கண்டென்ட் நிறைய இருக்கு பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு. அப்படியா? பேசலாமா? எல்லாம் முடிஞ்சுச்சா? பண்ணலாம் ஓடா? ஓகேவா? ஆமா, நிறைய விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. ஏய் நீ எப்படி நிறைய விஷயம் அனுஷா ப்ளீஸ் அனுஷா, நம்ம நீ இப்ப வாழ்க்கையிலேயே டாக்ல பேசுறதெல்லாம் ஸ்பேஸ்ல பேசாத. அதுதான் அனுஷா, விக்கிபீடியா நான் டீச்சர் அவங்க. இல்ல இப்ப நீ ஃபன் பண்ணனும்னா நான் நடுவுல வந்தனா இல்ல இல்ல கிரேஷியஸ் பாருங்க, சிம்பிள், லெட் அஸ் ஸ்பீக். அவங்க ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல விட்டுருங்க. இல்ல நீங்க மாஸ்டர், அவ என்கிட்ட தானே சொல்ல வந்தா, இல்ல அதனால தான் விட்டு நீங்க தெரிஞ்சேன். நான் பார்க்கும்போதே 2-3 டைம் கட் பண்ணீங்க அவங்கள. நான் ஆக்சுவலா அதுங்க ஏதோ பேசதான் வராங்க. நான் சென்ஸ் பண்ணதை வச்சு சொல்றேன். ஆஃப்டர் லாங் டைம் ஷீஸ் கமிங் டு ஸ்பேஸ், ஓகேவா? டைரக்டா இன்டராக்ட் பண்றாங்க என் கூட. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ சொல்ல வராங்க தான் ட்ரை பண்றேன். நீங்க சொல்லுங்க அனுஷா. ஒண்ணும் இல்ல மான்ஸ்டர். அது ஆக்சுவலா இது ஃபன் ஸ்பேஸ் தான். நான் வந்து ஜாயின் ஆனது. கிரேசியஸ் நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கெல்லாம் நீ வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துட்டு காம் டவுன் ஆகு. ரொம்ப அப்படியே ஹை பிட்ச்க்கு போவாத. இட்ஸ் ரியலி எனக்கு நீ இப்படி பேசுறது தான் எனக்கு ஃபன்னா இருக்கு. கொஞ்சம் காமா பேசு. காமா பேசி கம்போஸா பேசினாலே முடிஞ்சுது. ஓ வா நான் என்ன சொல்ல வந்தேன், நம்ம வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தா சொல்ல வந்தேன். ச்சே, what is இல்ல this? இங்க இருக்க நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமே. டிவிகேவை ஜெயிக்கிற வரையும் நம்ம புஷ் பண்ணது வந்து அது உண்மையா தேவையான விஷயம். ஆனா ஜெயிச்சதுக்கு ம். அப்புறம் நீங்க புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்சனல் லைஃப் நிறைய இருக்கு, நம்ம அதை பார்க்கணும். நீங்க உங்களுக்கான பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். நீங்க வந்து திருப்பியும் டிவிகேக்காக உட்கார டைம் ஸ்பெண்ட் பண்றது, ட்ரிகர் ஆகுறது, நீங்க வந்து சண்டை போடுறது, நோ யூஸ். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களோட பர்சனல் லைஃப்பை தான் அது இம்பாக்ட் பண்ணும், அதை தான் டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க அதெல்லாம் யாருக்கும் நான் இங்க இருக்க இன்டராக்ட் பண்ற சில பர்சன் கிட்ட நிறைய வாட்டி சொல்றேன், டிவிக்கு ஜெயிச்சுச்சுன்னா டிவிக்கு பார்த்துக்கும். லாயர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அபிஷியல்ஸ் இருக்காங்க, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க டிவிக்கேவை. நீ வந்து இங்க உட்காந்து முட்டு கொடுத்து தான் பேசினாதான் டிவிக்கு ஜெயிக்கும், நீ நிக்கும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். உங்களுக்கு எல்லாரும் பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கு, நீங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. நீங்க இருக்கிற குளோபல் சுச்சுவேஷன்ஸ்ல யாருக்கு வேலை போக போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன டெவலப் பண்ணும், நீங்க என்ன அப்ஸ்கேல் பண்ணுவீங்க, உங்களை என்ன அப்கிரேட் பண்ணணும் நீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு மேண்டேட்டரி, அதுதான் உங்களை கை கொடுக்கும். விஜய் அண்ணா வந்து இஃப் ஹி இஸ் நாட் அ சிஎம்னா அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஹி ஹேஸ் சம் க்ரோஸ் இன் ஹிஸ் பாக்கெட். அவர் அதை ஸ்பெண்ட் பண்ணி லைஃப் லாங் வரையும் அவர் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். நீ வாழ்வியா? உனக்கு இந்த மந்த் நீ சேலரி வரலன்னா உன்னால அது பண்ண முடியுமா? அதை தான் நீ பார்க்கணும். இங்க இருக்க எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப் தான், நீங்க எல்லாருமே நார்மல் லைஃப் தான். இங்க இப்போ இன்னும் இந்த மந்த் சேலரி வரலன்னா கேன் யூ சர்வை? யாருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு? யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு? இருக்கிற சில பேரை வேலைக்கு போறான். நம்ம எல்லாம் என்ன எங்க இருக்கோம்னு பாக்கணும். அதெல்லாம் நீங்க அதனாலதான் சொல்றேன், என் அண்ணனை பார்த்து பாருப்பா. நீ எல்லாம் போய் நின்னுதான் பாக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. ஜெயிச்சிட்டாச்சு, அவர் பார்த்து பாரு, போய் ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். எவ்வளவோ இங்க பாரு, நான் வந்து ஒரு பர்சனுக்காக நிக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை.
அவரை பார்த்துப்பாரு. இன்னைக்கு நீங்க பேசிதான் டிவிகேவை வந்து கொடி கம்பு தூக்கி தான் டிவிகே ஜெயிக்க போகுது, டிவிகேக்கு நீ தான் ஒரு பில்லர் அப்படிலாம் நினைக்காத தம்பி. 1000 பேர் இருக்கானுங்க. இன்னைக்கு நீ பேசலன்னா இன்னொரு 4 நாள் கழிச்சு உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஐடி உருவாகி அது பேச ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். அந்த ஸ்பேஸுக்கு தான் மேட்ரு. அது எப்போ வேணா கிரியேட் ஆகலாம். இன்னைக்கு நான் பேசணும்னா என்ன மாதிரி இன்னொருத்தன் பேச ஆரம்பிச்சிருவான். அவன் அவன் அவனுக்கு போயிடும் அது. இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. ஸோ அப்படின்னு நினைச்சிட்டு நீ உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. புரியுதா? அண்ணனுக்காக நிற்போம் அதெல்லாம் கிடையாது. வேஸ்ட் ஆயிடும். அவர் பார்த்துப்பாரு. அந்த பார்ட்டி அது தானா நடக்கும். அவ்வளவுதான். ஓகே. இல்ல அனுஷா, எனக்கு தெரிஞ்சு சம்திங் ஐ திங்க் உங்களுக்கு ஏதோ ஏதோ சொல்லணும் வரீங்க. நோ நோ இல்ல ஐ ஜஸ்ட் லைக் என்ன நான் நினைச்சேன் இட்ஸ் வாஸ் லைக் ஃபன் ஸ்பேஸ் தான். நான் வந்து இங்க வந்து டக்கன் பொலிட்டிக்கல் பண்ணுதான். இங்க பாருங்க, இது பண்ணுதான். நான் வந்து இந்த டிவிகேயோட சீரியஸ் டாபிக்லாம் நான் பேச போறதே கிடையாது. அப்புறம் லைக் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே, இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பேசுவேன். சும்மா சிச்சாட் தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸா. நான் உட்காந்து இன்னைக்கு ஆத்துறதெல்லாம் இந்த சீனே கிடையாது. அப்புறம் நான் வந்து என்னோட ஃப்ரீ டைம்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸை. ஓகேவா? ஸோ வென் ஐ வாஸ் வெரி ஃப்ரீ, ஸோ எனக்கு அந்த டைம்ல எக்ஸுக்கு வரேன். நான் சோஷியல் மீடியால அதை நான் வந்து பேசலாம்னு இருக்கேன். அவ்வளவுதான். இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கனெக்ட் இருக்கேன். ரியல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்க நான் பேசுற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரியல் டைம்லயும் கனெக்ட் பண்ணி நான் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி போனாங்க, ஷேர் பண்ணிப்போம். அப்போ அவங்க பேசும்போது ஓகே இதை பத்தி பேசலாம், இவ்வளவுதான் இருக்கும். இதோட பெருசா நான் எக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் வேற லைஃப்ல தான் இருப்பேன். நான் என்னோட பர்சனல் லைஃப்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் எக்ஸை பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஸோ இங்க வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். எல்லாரும் மூவ் ஆன் ஆயிடுவாங்க. நீங்க ஸ்டக் ஆகி உட்காந்துட்டீங்கன்னா அது உங்க தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு ஹோஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஸ்டக் ஆகி உட்காந்துருக்கான். நான் அதோட சீரியஸ் கன்சர்ன்ல தான் சொல்றேன். நீ எக்ஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக் தான் சொல்லுவேன். இட்ஸ் சோஷியல் மீடியா ட்ரக். ட்ரக்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகேவா? சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நான் சொல்வேன் எக்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக். இது அல்காரிதம் உன்னை அழகா ட்ரிகர் பண்ணி உன்னை ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல உன்னை ஆக்டிவா வச்சுக்கும். நீ அதை வந்து நீ கண்ட்ரோல் பண்றியா இல்ல எக்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்றதா நீ தான் ஐடென்டிஃபை பண்ணும். அந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்கணும் அதை பாக்குறதுக்கு. அந்த வியூ இருக்கணும். அது இருந்துட்டாலே போதும். பேசுங்க guys. Sorry. அண்ட் இன்னொரு விஷயம், யாரும் உங்களோட பர்சனல்ஸை தயவு செஞ்சு செய்யவா. பிரீத்தி வாஸ் லைக் டாக்கிங் அபவுட் சம்திங் அபவுட் அனிகா. ஐ டோன்ட் நோ வெதர் நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பிபி ஸ்பேஸ்ல பேசியிருப்பீங்க. நான் அதுக்குள்ள போல. ஆனா ப்ளீஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இஸ் அ கைண்ட் ஆஃப் த்ரெட் தான். ஆஸ் அ விமனா உங்களுக்கு நீங்க அதை வந்து நான் என்னடா விமன் நீங்க இன்னும் அப்படிலாம் இல்லை. இது கைண்ட் ஆஃப் ஐ வாண்ட் டு கிவ் யூ மென்டல் பீஸ் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை மைண்ட்ல நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. யூ மைட் பி அ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் யூ ஆர் பீப்புள் ஆஃப் விமன். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. நீங்க உங்களோட பர்சனல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஸ்பேஸோ வாட் எவர் பப்ளிக் ஃபோரம்ல நீங்க ஷேரே பண்ணக்கூடாது. தலைப்புற காரியமா இருந்தாலும் ஈவன் போலீஸ் அஃபிஷியல் இஸ் ஆஸ்கிங் எ கொஸ்டின், உங்களை டிஎம் பண்ணி யாராவது கேட்கறாங்கன்னா கூட கிவ் தம் ஆன்சர். மை லாயர் வில் ஸ்பீக். நான் எங்க வந்து பேசணுமோ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சொல்லுவேன். நான் இங்க சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேசக்கூடாது. நான் சும்மா 10 நிமிஷம் இதா பேசினா உடனே எல்லாம் கம்முன்னு ஆயிடுவீங்க. ஏன் சொல்றீங்க? இருக்கட்டும். சீரியஸ் டாபிக் போயிட்டு இருக்கு. போட்டோம். சீரியஸா இல்லடா, பண்ணாதானே நான் ஸ்பேஸே போட்டேன். நான் சீரியஸாவே போடலையடா. தெரியுது குளத்தூர் கோயந்தான்ட்டு. அவ்வளவுதான். சீரியஸ் எல்லாம் குளத்தூரே ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு गाइस. குளத்தூர் கோயந்தான்ட்டு குளந்தர் கோயந்தா, அவ்வளவுதான். குளத்தூர் கோயந்தா தான் பண்ணுவோம். நான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் गाइस. பிரான்சைஸ் போடலாம்னு இருக்கேன். கடை பேர் குளத்தூர் கோயந்தன். நல்லா இருக்கா பேரு? ஆம் என்று தெரிவிப்பவர்கள் பெஞ்சை தட்டி நீங்க கையை வச்சுக்கோங்க. நல்லா தான் இருக்கும். அதுல குளத்தூர் பிரீத்தி நல்லா இருக்கா? நல்லாவே இல்ல. உங்க பேர் தான் மான்ஸ்டர். நல்லா இருக்கு குளத்தூர் பிரீத்தி. ஓகே ஃபைன். என் பேரு நீங்க ஒரு பிராண்ட் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ அம் சோ ப்ரவுட். ஓகேவா? வேணா எம்எம்ஓ சைன் பண்ணிடலாம். அடுத்து சொல்லுங்க. டீலர்ஷிப் சைன் பண்ணிடலாம். எல்லாமே சைன் பண்ணிடலாம். மான்ஸ்டர் பஸ் சொல்லுங்க. 2 செகண்ட் பாஸ் எடுத்து யோசிச்சானா அப்படின்னு அவளுக்கே சிரிப்பு வரும் எனக்கு. ஓகே ஃபைன். பட் குளத்தூர் வந்து எங்களோட மீன்ஸ்
அதான் சொன்னாரு சொல்லாதன்ட்டு. இப்பதான் சொன்னாரு அனுஷா. அதுதான் வாய் என்ன மூடிட்டேன் அனுஷா? மூடிட்டேன் எதுவுமே சொல்லலையே. இங்க பாருங்க, கொளத்தூர் பிரீத்தி uncle எனக்கே ஒரு தூரத்து பிரீத்தி சொந்தக்காரர் தான். ட்ரேட்மார்க் என்ன வாங்கிக்கோ பிரீத்தி. எவ்வளவு பைசான்னு கேட்டு ட்ரேட்மார்க் வாங்கிக்கோ. என்ன இந்த மான்ஸ்டர் கேமரா ரொம்ப பாசம். எனக்கு தான் ஃபுல் ஓகே ஷேர் கொடுப்பாரு. ட்ரேட்மார்க். ஓ ஷேர் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுக்கோ. ஷேர் வேல்யூ என்னன்னு கேட்டுக்கோ. 90-10 யார் கிருபா. நீங்க? ஓ 90 ஓகே ஓகே. 90-10 ஆமே. எதுக்கு கேபிட்டல் 90 அமௌண்ட் trade? கூட அவரே போட்டு தான் ஆரம்பிக்க போறாரு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டு இது பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அதுல இருந்து தான் ஷேர் வரும் நமக்கு. ரெவன்யூ பேசிஸ்ல எவ்வளவு வருதுன்னு கேட்டுக்கோ. ஏய் நீ பிசினஸ் பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன்டா. முட்டுறா ஏப்பா. ஏங்க நானும் பிரீத்தியும் ஒரு பிசினஸ் மேன். நாங்க ஆண்டர்பிரினருங்க. கேளுங்க. ஓ நாங்க பிரீத்தி, டீலர்ஷிப்ஸ் எல்லாம் சைன் பண்ணிருக்கோம். என்ன ஷிப் அது? ஐயோ அவரு சும்மா நான் வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு ஃபியூச்சர்ல. அப்ப ஏய், ஓ அதுக்கு அவர் அப்படி. இப்பயே சொன்னாரு. அது நான் இப்பவே வந்து சைன் போட்டீங்க அதானே? ஆமா மான்ஸ்டர். டீல் சைன்டு. ஐடியா என்னன்னு கூட கேட்காம என் தலைமை வந்து டீல் செய்யணும். ஏங்க ஒருத்தரை வந்து வரவேற்கணுங்க. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இருப்பா என்ன இதெல்லாம் பிரீத்தி? இருப்பா. சொல்லுங்க மாஸ்டர் ப்ரோ. நெத்தியில லீச்சி வாயன் அப்படின்னு ஏதாவது எழுதிட்டுக்கா? இல்ல ப்ரோ, என் போட்டோல இருக்கான் பாருங்க, அவன மாதிரிதான். நீ ஒட்டிடு. நீ லீச்சா வாயன் அப்படின்னு ஒட்டிடுங்க. உங்களே ப்ரோ பாத்தியா? இப்பதான் கிரேஷியஸ் கிட்ட ஒரு half an hour மட்டும் சொன்னா. நான் போட்ட காமெடிய அப்படியே போடாத, வரதான் புதுசா போடு. ஆன்னு சொன்ன அப்பெல்லாம். இப்ப நீ அதை பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லையே, நான் உங்களையும் தானே கேட்டேன். நான் திரும்ப போடல அந்த இதை. உங்களையும் தான் நான் போட்டேன். காமெடி இல்ல ரூபி வரலே இல்லையே, அதுக்கு தான் கேட்டேன். ரூபி வாய்ஸ் தெரியல. என்ன ரூபி எங்க இருக்கு? ரூபி இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே நான் முடிஞ்சு போச்சுங்க. டோன்ட் கேரி. நீங்க ஒரு 4 நாளைக்கு எல்லாம் கேரி பண்ணி பேசுற அளவுக்குலாம் அது ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, உண்மையா சொல்ல போனோம்னா நீங்க டிவிக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றீங்களோ இல்லையோ பண்றீங்க. நான் அப்பப்போ லைட்டா அடிச்சு போட்டுறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ அப்பப்போ தப்பு பண்ணாங்கன்னா கேள்வி கேட்கறேன். இதுல இதுக்கெல்லாம் 4 நாளைக்கு கோச்சுக்கிட்டு அதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நார்மல் ஆயிடுங்க, அவ்வளவுதான். பொண்ணு கோச்சுக்க மாட்டாளே, அது ஒரு டம்மி பீஸ். நீங்க தான் இவ்ளோ. ரூபி வாமா. இல்ல நாங்க அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹீட்டடா போச்சு, எனக்கு தெரியும். அடுத்த டார்கெட் ரூபி. ஓகே, கை கொடுத்து சமாதானிக்கோங்க, அவ்வளவுதான். ஏய் ரூபி வாடி, பேசுடி, அன்மியூட் பண்ணுடி. ஏய் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நீ சீரியஸா நீ பாட வந்தியோ? பாட்டு அழகா இருக்குன்னு சொன்னாங்க, நீ பாடுவேன்னு நினைச்சேன்டி. ஏங்க நான் சும்மா சொன்ன. அனுஷா பாடில கிட்ட போறீங்க, கம்முனுங்க. நான் பாட மாட்டேங்க. என்னோட வாய்ஸ் பத்தி எனக்கு தெரியும். சோ ஐ won't sing. நீங்க கவலைப்படாதீங்க. வந்திருக்கா. ஹாய் சுந்தர். எங்க நம்ம கேங் மொத்தமும் இருந்த மாதிரி இருக்கு சுந்தர். யோ गाइस, நீங்களா கேங்கா? அதான் அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அந்த கேங்க் தான். ஓகே. ஏய் அது என்னடா ஒரு கேங்கா இருப்பாங்களா? மூவி கூட நல்ல மூவி ஆச்சு. ஞாபகம் வராததே நல்லதுதான் மான்ஸ்டர். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். 36 வயது நிலையவா இல்ல என்னன்றதை எடுத்துட்டு வரேன். இருங்க. 36 வயது நிலை எங்க கேங் இருக்கும்? நீ அப்ப படத்தையே பார்க்கல. இருக்கு கிடையாது. இருபா மாட்டிக்கிட்ட. சமாளிச்சிரு. ஏதாவது சமாளிச்சு எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்து போய் ChatGPT-ல கேட்காம சொந்தமா யோசிச்சு சொல்லணும். ஓஹோ. சொல்லுங்க ரூபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மான்ஸ்டர். எங்க அனுஷா தான் வந்திருக்கா ரொம்ப நாள் கழிச்சு. அனுஷா என்னங்க எல்லாரும் அனுஷா இவ்வளவு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஏங்க அனுஷா. ஏங்க நான் ஹாய் சொன்னா அனுஷா சூப்பர்ன்றாங்க. இது என்ன இருக்காது எனக்கு. அப்போ உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல அப்படின்றது. ஓகே गाइस, ஓகே சில்ல போவோம். வேற ஏதாவது பேசணுமா? ரூபி இருக்கியாடி? ஸ்பீக்கர் அப்பப்போ மியூட் பண்ணி என்ன பண்ற நீ? பாத்தியா? ஹலோ. இருக்கேன்டி. சொல்லுடி. மான்ஸ்டரை பாட சொல்லுடி. அவருக்கு மான்ஸ்டர் பாட சொல்லு. அதுக்கு நீங்க அவங்க கூட பேசாமே இருந்துக்கலாம். நானா கூப்பிட்டு இது உங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு இப்ப நான் வாங்கி கேட்டுக்கிட்டு. ஏய் கிரேஷியஸ் வாடி பேசலாம். இல்ல ரூபி, நீங்க
இல்ல ரூபி நீங்க மியூட்ல இருங்க, அதான் நல்லது எனக்கு. ஓகே. ஏன் ஏன் மான்ஸ்டர் அவங்க பாடுவாங்க, சும்மா இருங்க. உங்க அண்ணாக்காக ஒரு சாங் பாடுறீ ரூபி. பாடுங்க. ஏய் அன்னைக்கு என்ன ஓட்டிட்டாங்கடி கிரேஷியஸும் அவங்களும் சேர்ந்து. வேலாயுதம் இப்போ படத்துல நீ இருந்து அந்த சாங் ஒரே பாடுங்க நிமிஷம். சார். வேலாயுதம் என்ன சாங் சொல்லுங்க? ரத்தத்தில் ரத்தத்தின் ரத்தமே ரத்தமே அந்த பாட்டு தான். ரத்தத்தின் ரத்தம் பாடுங்க. நாளைக்கு வேற மட்டன் கடைக்கு போனோம். நல்ல வேளை ரத்தம் ஞாபகப்படுத்துறீங்க. ஏய், பாடுங்க அன்னைக்கு ரூபி. monster பாரு சேர்ந்து நீ ரூபி வந்து நீங்க என்ன விதிமுறை ஏங்க, விதிமுறை நீங்க பண்றீங்க பாடின பாருங்க. பாட்டு ஃபர்ஸ்ட் இங்க நீங்க இங்க பாடணும்னா பாருங்க. இங்க வரணும். இல்ல ரூபி இங்க பாருங்க. உங்க பாட்டை சரி வேணாம், இப்படி சொல்லலாம். உங்க பாட்டை நான் சொல்லல, கிரேஷியஸ் பாடுறத மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். உங்க கமெண்ட் நான் போடல. பிரீத்தி என்னடி நடக்குது? இல்ல எனக்கு எல்லாம் இருங்க இருங்க கிரேஷியஸ் ஒரு இல்ல நிமிஷம் நீ ஒரு நிமிஷம் வந்து இருக்கு கிரேஷியஸ். உள்ள வந்து எந்த வாசல் வெளியில என்னோட ஃபேவரட் சாங் அப்படி கொலை பண்ணனா அதுக்கு நீ அஃபெண்ட் ஆனாட ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நீ அத புரியல, நீ அவ்வளோ திரும்பவும் பிரீத்தி அட்டாக் ஒரு நிமிஷம் பண்றீங்களா? இரு அவ இவ்ளோ அவ்வளோ சாரிடி நேரம் அனுஷ்கா. அவ அவ்வளோ நேரம் பாடும்போது நான் எதுவுமே சொல்லடி. அது நீ என்னோட ரூபி ஃபேவரட் சாங். பாடுறது நல்லாதான் மான்ஸ்டர் இருக்கும். பீயிங் அ ஹோஸ்ட் யூ அவ ஆர் நல்லா தாண்டி என்கரேஜிங் திஸ்ல. இங்க பாரு பாத்துக்கிறேன். அனுஷா அவ நல்லாதான் பாடுவா சரியா. ஆனா என்ன இப்ப கிரேஷியஸ் என்ன எல்லாம் ஒண்ணு இந்த பக்கம் கிரேஷியஸ் என்னதான் இருந்தாலும் பிரீத்தி நம்ம பையன் சரியா? பையனா? அது பிரீத்தி கியூட் இல்ல பொண்ணுங்க. பிரீத்தியா? மான்ஸ்டர் எப்ப பாரு ரூபிய என் மேல மான்ஸ்டர் வன்மத்துல அதனாலதான் நீ சுத்துனீங்கன்னா ஒரு சீரியஸாவே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் பிரீத்தி பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ அது பொண்ணுதாங்க. சரி ஒரு ஏங்க நிமிஷம் அவ இரு. cutest அதுக்கப்புறம் girl. நான் வேற ஏதாவது எங்களோட சொல்லுவேன். எங்களோட செல்லக்குட்டி பிரீத்தி. நீங்க ஒரு என்னங்க நிமிஷம் நீங்க? இரு. ரூபி நிஜமாலுமே அதுக்கு அதனாலதான் அஃபெண்ட் ஆகி நீ இப்ப பாடுறது இல்லையா? ஆமா, ஐ ஸ்டாப் சிங்கிங் ஆஃப்டர் நீயும் மான்ஸ்டரும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஓட்டிட்டீங்கல்ல, அதுல இருந்து அந்த நான் பாட்டை பாடுறதை மட்டும் நிறுத்திட்டேன். இப்பயும் நான் சொல்றேன் அந்த ஏய், பாட்டை இல்லடி தவிர்த்துட்டு நீ என்ன வேணாண்டி, பாட்டு அன்னைக்கு பாடினாலும் நல்லா நான் கேட்பேன். கங்கமா வச்சு செஞ்ச. பிரீத்தி இருக்கா சாட்சிக்கு, கிருபா இருக்கா ஆமா சாட்சிக்கு, நானே இல்லன்னு ஹர்ஷிகா சொல்லல. இருக்கா சாட்சிக்கு, அதாவது இல்ல இந்த ஹர்ஷிகா இந்த சாட்சிக்கு. சோ கால்டு நான் இருங்க இல்லன்னு சொல்லவே இல்லடி. கிரேஷியஸ் கொளத்தூர் கோவிந்தன் என்னும் மான்ஸ்டர் வந்து ஒரு காதுல ரத்தம் வந்துச்சு இன்னொரு காதுல ரத்தம் வந்துச்சுன்னு என்னையும் என் அக்காவையும் சொன்னாரு. மான்ஸ்டர் நேர் விருப்பம். அந்த நேம கொஞ்சம் தமிழ்ல மாத்துனீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஏய், இம்பாக்ட் இல்ல. ஒருத்தி நையி நையின்னு தமிழ்ல மாத்துங்க, தமிழ்ல அப்பதான் மாத்துங்க. நீங்க வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். கிரேஷியஸ் நீங்க ஒரு கொத்தூஸ்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீ வந்து வந்து இங்க எங்கேயே தமிழை பத்தி இல்ல பேசாதீங்க. இல்ல ஆக்சுவலா என்ன ஒரு பிட்டு தான் போட்டேன். ஆனா நீங்களாம் இப்படி அடிச்சுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஃபன்னா இருக்கு கைஸ். ரொம்ப அடிக்கலாம் எஃபர்ட்ல மாட்டோம். அடிக்கிறோம்னால நீங்க நினைச்சிட்டு மான்ஸ்டர் இருக்கீங்களா? எனக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட யோசிச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏங்க இல்ல நினைச்சா சிரிச்சேன். ஏதோ நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க, நானும் நான் யோசிக்கிறேன். என்ன நினைச்சீங்க? ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஃபியூச்சர் வைஃப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்க மம்மிக்கும் அவங்களுக்கும் இப்படிதான் கொளுத்து போட்டுட்டு சைலண்டா எங்க போயிட்டு உக்காந்துருவீங்க ஃபன்னா போல. இருக்குங்க. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துருப்பீங்க. நீங்க எவ்வளவு நல்லா இதெல்லாம் ஒரு வரோங்க. ஜாலியா 2 பேரும் கோத்து விட்டு நீங்க கார நீங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இதெல்லாம் நான் ரெக்கார்ட் நீங்க பண்ணிட்டேன் மான்ஸ்டர். உங்க ஃபியூச்சர் வைஃப் வந்தா மட்டும் போதும். நீங்க இங்க பாருங்க, என்ன பழம் மா, வச்சிருக்கேன். புதுசா ஒரு பிரீத்திமா, பிரச்சனையை உருவாக்கி ஆ கனெக்ட் பண்ணுவேன் நானு. சொல்லுங்க. அதுல ஒரு சேதுபதி இது ஒரு மூவி இருக்கு 2 நயன்தாரா சமந்தா. அது என்ன அந்த மூவி பேரு? நயன்தாரா இது காத்து வாக்குல 2 காது. அந்த மாதிரிதான் மான்ஸ்டருக்கு நடக்க போகுது. அவர் வந்து அங்க கொளுத்தி கைஸ் போட்டு இங்க நான்லாம் வந்து கருணாநிதி ஃபேன். ஓகே, எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியோ? அப்படிதான். ஆஹா, கரெக்டா சொன்னீங்க. டேலண்ட் இருந்தா போதுங்க, நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க எதுலயோ டேலண்ட்னு நினைச்ச மான்ஸ்டர், நீங்க இதுலயா டேலண்ட்? எல்லாத்துலயும் டேலண்ட் இருக்கணும். நீங்க எதுலயும் இருந்தா எல்லாத்துலயும் இருக்கணும். தெரியாம தண்ணி குடிச்சிட்டேன் இந்த கேப்ல. நான் தண்ணி குடிச்சிட்டியா? இல்ல சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்ல வரேன். கண்டென்ட் வருது பட் சொல்ல வேண்டாம். கருணாநிதி பேரன்னு சொன்னோன்னே ஓகே, வரும் உனக்கு, வரும் நிறைய வரும் உனக்கு. வருது. ஆனா தப்பா போயிடுமோ இருக்கேன். பயமா இருக்கு. பயமாலாம் இல்ல, தப்பா போயிடும். அப்புறம் அதுக்காக எதுக்கு பேச்சு வாங்கிட்டு, அதனாலதான் பயம் இருக்கா? அந்த பயம் இருக்கு பேச்சு வாங்கிட்டு. இல்ல ப்ரோ, சும்மாவே பேசுவேன். சும்மாவே நீ பேசுவ. நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா நீ 1 மணி நேரம் பேசுவ. அப்புறம் எதுக்கு அதை எடுத்துட்டு? அதனாலதான் அப்படின்ற. ஓகே.
இப்ப யாரும் பாட மாட்டீங்க, உங்க கேங்ல யாரும் பாட மாட்டீங்க அதானே? இப்ப என் ரூபி அக்கா உங்களுக்காக வந்து அந்த பாட்டு பாட போறாங்க. நான் இருக்கேன் ரூபி அக்கா, உங்களுக்கு ஹார்ட்ஸ் விடுறேன் ஏங்க பாடுங்க. நான் நீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா கேளுங்க பாடட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பிரீத்தி சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க அவங்களுக்கு என்ன சங்கத்துல பாட்டு வந்து பிடிக்கும்? லெட்டர் கொடுத்து பாட சொல்லி பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க பாட வைக்கிறதுக்கு ஏய் எல்லாத்துக்குமே. அப்படிலாம் இன்னொன்னு என்ன ஏய் மன்னிப்பு கோரப்படணும். மன்னிப்பு என்ன அன்னைக்கு பங்கமா அன்னைக்கு ஏய் நான் அன்னைக்கு மன்னிப்பா கேட்டேன். இல்ல அந்த ஒரு டயலாக் இல்ல இருக்கும்ல, இல்ல ஒரு நிமிஷம் ஹோல்ட் மன்னிப்பா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதெல்லாம் இது என்ன நீங்க மூவி டயலாக் மாதிரி இருக்கு. அவருக்கு மூவி அந்த டயலாக் தான். டயலாக் தான் சொல்லுவாரு. அனு அன்னைக்கு என்ன மன வருத்தத்துல கிரேஷியஸும் மான்ஸ்டரும் என்ன வெளிநடப்பு பண்ண வச்சுட்டாங்க அனு. ஏங்க நான் என் இல்லங்க கிரேசியஸ்ங்க அது. பாட்டுக்கு நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? ஜனங்க வம்பா போச்சு. உங்களை மான்ஸ்டர் என்ன இப்பதான் திட்டாலும் நானா? சொன்னேன், 2 கால்ல ரத்தம் வந்துச்சு. நீங்க சொன்னது இன்னும் என் மனசுல அது ஏய் பதிஞ்சிருக்கு. பிரீத்தி இதான் இப்படி போய் சொல்ற? நான் நான் சொல்லணும். போய் சொல்றேன், ரூபி அக்கா சாட்சி இதுக்கு. இவ பாருங்க போய் சொல்றாங்க. அனுஷா ஜங்கலோ இவ போய் சொல்றா. இவ சொல்லிருப்பா, பிரீத்தி சொல்லிருப்பா. போட்டேன். கிருபா சாட்சி, ஹசீட்டா பிரீத்தி சாட்சி. எல்லாம் சொல்லல மான்ஸ்டர் ப்ரோ, நீ தான் சொன்ன. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு, நீ இப்படி எல்லாம் சொல்லாத ப்ரோ, கண்டம் இது உனக்கு இது நீ வரும், என்னடா புதுசா ரசிகர் ஃபேன்ல இருந்து உனக்கு வரும்ன்ற சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு. நீ நல்லா என்னமா தூக்கத்துல உக்காந்து எங்க ஃபேன்க என்னோட தலைவியை வந்து நீ அப்படி பேசிருக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா நான் அது வந்து வருத்தப்பட்டேன் மான்ஸ்டர். நீங்க வேற கிங் ஆஃப் த சரி ஜங்கல் எல்லாம் ஓகே வச்சுக்கிட்டு சரி இப்படி ஓகே எல்லாம் இருங்க. ஓகே பேசக்கூடாது. ஓகே வருத்தப்பட்டீங்க அவ்வளவுதானே? படுங்கன்னு சொல்லிடுறீங்க இப்போ. சார் ரூபி வன்மத்துல ரூபி இருக்கேன் மான்ஸ்டர், அவ்வளவுதான். ரூபி, நீ இப்ப திரும்பியும் கேட்டனா நான் அதான் சொல்லுவேன், அந்த பாட்டை மட்டும் பாடாத, வேற என்ன சரி அடி இருங்க விஷயம்? ஏங்க மறுபடியும் இது பாருங்க நீங்க. பண்ணிட்டு இருக்காடி. ஏய் ஏங்க ரூபி ரூபி இரு ஒரு ஒரு நிமிஷம். நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் வந்து பர்சனலா வந்து நான் இது பண்றேன். ரூபி நீங்க அந்த பாட்டை பாடுங்க. என்ன பாட்டு அது? இல்ல நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏங்க எனக்கு என்னங்க நீங்க பயப்படுறீங்க? பாடுங்க நான் கேக்குறேன். இல்ல ரூபி பரவாயில்ல பாடுமா பரவாயில்ல. பாடுமா, நிஜமா நான் இருக்க அன்னைக்கு பாடுறீ ரொம்ப இன்னைக்கு. அனுஷா நீங்களா சொன்னா அசிங்கப்படுத்திட்டாங்கடி. பாட மாட்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கடி அனுஷா. பிரீத்திட்ட கேளு, நான் மன வருத்தத்தோட வெளிநடப்பு பண்ணேன்டி. இந்த ஏங்க ஏங்க ஸ்டாலின் குளத்தூர் ஸ்டாலின் மாமாவோட நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்களா? புரியல எனக்கு. அவரே ஜாலியா தான் இருக்காரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பாருங்க ஒழுங்கா. மச்சான் நான் சொல்றேன் பாரு, 2 புறா வர என் எடுத்து அக்காவும் பார்சல் கல்யாண பண்ணுவேன். வீடு ஏறி ஏறி அழுக கூடாதுன்னு நான் நம்புறேன் மாஸ்டர், அதனால வேண்டாம். ரூபி ரூபு கூட சேர்ந்து ஏய் பிரீத்தியும் கலாய்க்குது பாரு உன்ன. ஏய் இல்லடா கிருபா, இவன் நல்லா ஏத்தி விடுறாடா. கரெக்டா அந்த நாராயண வேலை பாக்குறாடா. ஏத்தி விட்டுட்டு அப்படி நல்லா வேடிக்கை ஏத்தி பார்க்க விடுறாங்க வேண்டியதா இருக்கு பாரேன். பிரீத்தி. இப்ப அவ பாடுற பொண்ணியும் பாடி அழு வைக்காதீங்கன்னு ஏத்தி விட்டா பாத்தியா? கேடி அவ சும்மாவே இது பண்ணுவா, இதுல ஏத்தி வேற விடுற. நல்லது. பாவம் கிருபா அந்த வேற ஏதாவது பராகம் ஐடியா கொடுத்து, தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டு வேலைக்காகாது. பாட்டு என் மன வருத்தத்தை மறுபடியும் தூண்டுது. இல்ல பாருங்கக்கா, நான் திரும்ப கேட்கிறேன். சொல்லிட்டா பாரு, நீ அந்த பாட்டை மட்டும் பாடாதன்னு ஏங்க நான் நான் சொல்லிட்டாடி அனுஷா. இதுக்காகவே நான் அந்த நான் பாட்டை இந்த பாடுறேன். என்ன பாட்டுங்க அது? சொல்லுங்க நான் பாடுறேன். ஏங்க கொஞ்சம் ஐயோ, அது ஏய் இரு நான் இருடி வேணா இருடி கிரேசியஸ் அவர் பண்ணது பாட்டு வேணா விடு. போடவா? பாக்குறீங்களா எல்லாரும்? நல்லா எக்ஸ்கியூஸ் இருக்கும். மீ. ஏய் கிருபா, டேய் இங்க டேய் பாரு, டேய் நான் இங்க பாரு ரூபியை எதுவும் சொல்ல. இங்க பாரு கிரேசியஸ் பாடினது ஒரு தடவை நடந்தது. இந்த மாதிரி தான் ஒரு தடவை ஒரு திமுக தடவைலாம் இருக்குது. இல்ல, நிறைய தடவை இருந்திருக்கு. நான் ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்கேன். உன் காது கேக்கும்டா, ஏய் நான் தாங்கும். பாடவே இல்லடா டெய்லி. என் காது தாங்காதுடா, விட்டுறானே. சரி என்ன பாட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன் அந்த பாட்டு. கிரேசியஸ் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேனே, இது தேவையே இல்ல. அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி கெடுக்குறீங்க? நோவே எடுக்கிறீங்களாவா? இல்ல நீங்க ஒரு இதுக்காகவே பாட்டுக்கு நான் எடுத்தீங்களே எடுத்து கிரேசியஸ், பாடுறேன். அதை அதை விடவா பத்தி கிரேசியஸ்? சொல்ற பாரு அனுஷா. ரூபி, நான் மறுபடியும் ரெக்வெஸ்டா இருடி வைக்கிறேன், அந்த இருடி பாட்டை மட்டும் பாடாதடி ப்ளீஸ். இருடி. மான்ஸ்டர் இந்த பாடுறாங்களா? இல்ல மான்ஸ்டர் இந்த பாடுறாங்களா? 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை அது என்னதான் தீர்த்து ஏங்க வைப்போம்? சண்டை யாருதான் இல்லைங்க, தீர்த்து நீங்க தாங்க ஜோக்கர் ஆவீங்க நடுவுல ஏங்க வந்தீங்கன்னா. ஜோக்கர் ஆவானா? ஓ உங்களவே மிரட்டுறீங்களா? ஜோக்கர்ன்ட்டாங்க மான்ஸ்டர் ப்ரோ. சோ எப்படி கிங் ஆஃப் த ஜங்கல ஐ இப்படிலாம் மீன் சொல்லிருந்தா நடுவுல வந்தா அவ்வளவுதான். ஏய் ஆனா நல்லா ஏத்தி விடுறீங்கடா, நல்லா வருவீங்க. ஏங்க இல்ல கிரேசியஸ் டீப்ல எப்படி பாத்தீங்களா நான் மட்டும் ஒரே கிரேசியஸ்? இல்ல கிரேசியஸ் நான் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன கம்முன்னு இருக்கே, அதை சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சி ஊத்துருவான்னு கேட்டிருப்பேன். நீங்க அவ்வளவு ஆசைப்படுறீங்க போல இருக்கு பக்கத்து வீட்டுக்கார ஆறதுக்கு. அட பாவி. இல்ல இல்ல என் இல்ல அபார்ட்மெண்ட்ல மூஞ்சில தண்ணி சும்மா ஊத்துவேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு இருக்காரு. பர்னிச்சரை நகர்த்தினாலே அதுக்கு அந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவானுங்க. யா ஆனா இந்த இல்ல பார்க்கிங்ல வருதுல்ல, பிரீத்தி, கார் நிறுத்தினா சண்டை மனசாட்சி போடுவாங்க, அந்த இருக்கா? மாதிரி தான் சண்டை என் போடுவாங்க 2 வீட்ல பேர் சேர்ந்து. வந்து இல்ல ஒரு சரி, என் வீட்ல வந்து ஸ்பீக்கர் போட்டு அவ்வளவு அலப்பறை பண்ணும்போது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? எனக்கு புரியலையே. ஏய் கைஸ் ஒண்ணும் இங்க வராது. பாருங்க, பிரீத்திக்கு ஏதோ பர்சனல் மாஸ்டர் வம்பு ப்ரோ, இருக்கு கிரேசியஸ் மேல. அது கிரேசியஸ் மாஸ்டர் ப்ரோ. ஏய் ஹாய் சுந்தர். வணக்கம் ஹாய் வணக்கம் சுந்தர். மாஸ்டர் சொல்லுங்க ப்ரோ, சுந்தர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன். ஒரு 3 மாசம் ஆச்சு, இங்க வந்து 2 மாசம் ஆச்சு. உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குடா, அதை நான் வாங்கி எனக்கு வேணும்டா. இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி நீ மேனேஜ் பண்ணிட்டு இருக்க? ஸ்பெஷலி 2 மாசம் வரவே இல்லை. லாஸ்டா மான்ஸ்டர் ப்ரோ சுந்தர் எப்ப போனான்னு கேள, அந்த ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு போனான். அந்த உருண்டை சாப்பிட்டு போனான் லாஸ்ட், அதோட நின்றான். புறாவடை. ஓகேடா, எப்படி போயிட்டு இருக்கு? கேளு சுந்தரி, புதுசா ஒரு லவ் போயிட்டு இருக்கீங்களே, எப்படி போயிட்டு இருக்கு மான்ஸ்டர்? ஆமா இல்ல சூப்பரா போயிட்டு இருக்கீங்க, செமையா போயிடுது. ஆனா ஆள் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளுங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இரு பிரீத்தி, ஆளு தேடிட்டு இருக்கீங்க, ஆளுகள் ஐ மீன் பிளூரல் தேடிட்டு இருக்கீங்களா, சிங்குலர் தேடிட்டு இருக்கீங்களா? ஏங்க லவ் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், கொடுக்கிறதுக்கு என்ன பட்டா எப்படி இருக்கு? அதான் புது லவ் எப்படி போயிட்டு ஏங்க லவ்லாம் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏங்க அனுஷா, நீங்க லவ் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? லவ் தானே ப்ரோ, லவ் எல்லாத்துக்கும் கொடுப்போம் நாங்க. அந்த அளவுக்கு கேட்கல, நான் கேட்டது ஏன்டா என்ன வாயா புடுங்குறீங்க? நீங்க சொல்ற வேற லவ்ங்க, அந்த ரொமான்டிக் லவ் வேறங்க. உங்க வாழ்க்கை இல்ல, நீங்க கேக்குறேன், நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தர் லவ் பண்ணீங்க, ஒருத்தர் லவ் பண்ணீங்களா, நிறைய பேர் லவ் பண்ணீங்களா? ஓ லாக் பண்றதா நினைப்போ, லாக் ஐட்டம் எடுக்கு. லாக் ஆயிட்டீங்களா? இப்படித்தான் ஆகும். நீங்க நல்லா பண்றீங்கங்க. தவிர்த்து வேற ஏதாவது டாபிக் போலாமே. தப்பா எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரா இருக்குடா, ஆளு மட்டும் தான் தேவை, புடிச்சு அதுல போட்டா போதும். சுந்தர் ப்ரோ ஏதாவது ஸ்பீக்கர் பக்கம் போயிட்டு மொபைல் வச்சு பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, பேக்ரவுண்ட்ல பயங்கர சவுண்டா இருக்கு ப்ரோ. இங்க மால்ல சவுண்டா இருக்கு. ஓகே, மால்ல இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு சுந்தர் தான். இருக்கு. நீங்க சொல்லுங்க அனுஷா. நான் என்ன சொல்றது, ரூபி அந்த என்ன சாங் சொல்லு, மான்ஸ்டர் பாடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, பாடட்டும் ப்ளீஸ். என்ன சாங்குமா? அந்த லைன் மட்டும் சொல்ல, அவர் பாடுவாரா? சொல்லுங்க ரூபி, நான் பாடுறேன். என்னதான் பண்றாங்க கிரேஷியஸ் பாத்துறோம். அப்படி ஒரு சாங் நான் பாடக்கூடாதா? பாடுறேன்டா. அது என்ன சாங் டி பிரீத்தி? எந்த வாசல் தாண்டி தானே? எந்த வாசல் தாண்டியா? கூகுள் பண்ணி லிரிக்ஸ் இந்த சாங்கே டிஃபரெண்டா இருக்கு. எந்த வாசல் தாண்டி? அந்த பாட்டை எவ்வளவு கொலை பண்ண முடியுமா அவ்வளவு பண்றீங்கல்ல. நீங்க பண்ணதை விடவா கிரேஷியஸ்? அப்படி கேக்குற செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டி மட்டும் தவிர்த்துங்க எல்லாம். இந்த ரூபி என்ன பண்ணா தெரியுமா மான்ஸ்டர்? லாஸ்ட் இவ ரூபி ஸ்பேஸ்ன்னு போட்டிருந்தா, ஏ வாடி வாடின்னு கூப்பிட்டான்னுட்டு நான் போனேன். ஹெட்போன் போட்டுட்டே அவரை எதிர்த்து. ஓகேங்களா, இவ வந்து ரூபி வந்து எனக்கு வாடின்னு சொன்னதால நான் போனேன். ஏ அனுஷா செல்லக்கட்டி என் தங்கமே அப்படின்னா, அது வந்து நான் இது போடல, ஹெட்போன்ஸ் போடல, அது ஸ்பீக்கர்ல வந்தோடனே அது யாருடைய அது உன்னை செல்லக்குட்டி தங்கமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மென் வாய்ஸ் கேக்குதோனே டென்ஷனா இருப்பாரு அவரு. மென் இல்ல, ஃபீமேல் வாய்ஸ் தான். ஓ இப்போ எல்லாம் கன்வெர்ட் ஆயிருக்கா? இருங்க ப்ரோ, இருங்க மாஸ்டர். என்ன ஆச்சு அதுக்கப்புறமா என்ன சொன்னாரு? ஓ யார் அது? அப்படியெல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசுறாங்க, ஒரு பொண்ணுங்க இப்படிதான் பேசிப்பீங்களோ? ஓ இப்ப எல்லாம் அது லீகலைசேஷன் வேற ஆயிடுச்சு. நான் டேய் என்னடா சொல்ற பைத்தியமேனா, யாருக்கு தெரியும்? அப்புறம் இவ வேற, தங்க குட்டி நீ பேசுடி தங்கம் அப்படின்னு. ஏய் வாய மூடுறீ அப்படின்னு. ஐயோ இது கிரிஞ்ச் இல்ல, பாவம் என் தங்கம் அப்படிதான் கூப்பிடும். பட் அது ஸ்பீக்கர்ல மட்டும் 100% போனா இல்ல, எவ்வளவு டம்மி பண்ண முடியுமோ எங்க ரூபிய டம்மி பண்ணிட்டு, இதெல்லாம் என்ன சொல்லுங்க. இல்ல கிருபா ப்ரோ, நான் ரூபிய டம்மி பண்ணவே மாட்டேன். இந்த மேனேஜர் நாராயணன் அப்பப்போ நடுவுல வந்து மேனேஜருக்கு முட்டு கொடுத்து, இருந்தாலும் நான் சம்பளம் கொடுக்குற மேனேஜருங்க. வடிவேல் அந்த லாரியில தண்ணிக்கு முட்டு கொடுக்குறதோ நீங்க அதிகமா முட்டு கொடுக்குறடா. நம்ம சீரியஸா பேசுறோம்னு நினைச்சு சுந்தரண்ணா ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணுங்க ப்ரோ. நீ என்னமோ சீரியஸா நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே பேசுங்க, பேசுறா.
ஓ ரத்தத்தின் ரத்தமே அது சாங் உங்களுக்காக ரூபி அடே ப்ரோ பாடுனது. சுந்தர் 100 rupees. எனக்காக போட்டிருக்கான் அந்த சாங். அவன் தான் அவனோட வந்துட்டான்டா. ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் ஓபன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சுந்தர், அந்த பாட்டு நீ பாடிடு, எனக்கே நல்லா இருக்கும் கேட்க. ஆனா நீ போடுற ஆடியோ வந்து அவுட்புட் எனக்கு கேட்கறது ரொம்ப இறையுது, பயங்கரமா நாய்ஸா இருக்கு. இப்ப ரூபி உங்களுக்கு பாடுவாங்க மான்ஸ்டர், பாடுங்க ரூபி. பாடுங்க ரூபி. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே. என்னங்க இப்படி சிரிக்கிறாங்க? என்னங்க இப்படி சிரிக்கிறாங்க? கமான் கமான், நீ மான்ஸ்டர் மியூட்டுக்கு போங்க. அவங்க சிரிக்கிறாங்க, எனக்கு சிரிப்பு வருதுங்க. நீங்க இருங்க மான்ஸ்டர், பாடுங்க ரூபி. பாடுங்க. லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன்டி. பாடு பாடு, உங்க அண்ணனுக்காக பாடுறீங்க இல்ல, பாடுங்க பாடுங்க ரூபி கேப்போம். பாத்தீங்களா மான்ஸ்டர், பாருங்க உங்களுக்கு யாராச்சும் ஒரு தங்கச்சி இப்படி பாடி இருக்கா பாத்தீங்களா? ரூபி உங்களுக்காக பாடுறான். எல்லாருமே பாடுவாங்க எனக்காக, கவலையே படம். பிரீத்தி ஒரு பாடுவா, அவளும் பாடுவா. ரத்தத்தின் ரத்தம். பிரீத்தி நீங்க பாடுங்க, ரத்தத்தின் ரத்தமே. சரி, தம்ஸ்டோன் போட்டா பிச்சு எடுத்துருவேன், ஒழுங்கா பாடிடு, ஓகேவா? கிரேசஸ் நீங்க பாடுங்க, ரத்தத்தின் ரத்தமே. இல்ல சொல்லி வைக்கிறேன் ப்ரோ, 2 பெட் பாட சொல்லுங்க. இவங்க தம்ஸ்டோன் போடுறாங்க, உங்களுக்கு பாட மாட்டாங்களா? நான் யாருக்குமே பாட மாட்டேன். நீங்க பாடுங்க அனுஷா, ரத்தத்தின் ரத்தமே. எனக்கு வராது ப்ரோ, சும்மா எதுக்கு? இருங்க ஃபர்ஸ்ட் என் தலைவி பாடி முடிக்கிட்டோம், அப்புறம் தான் யாரையும் பாட விடுவேன். லிரிக்ஸ் எடுத்துட்டியாமா நீ? இன்னைக்கு கிரேஷஸ் கேட்டே ஆகும் இந்த பாட்டை. பிரீத்தி யார்கிட்ட அப்ரூவல் வாங்குனீங்க பாடுறதுக்கு? உங்ககிட்ட தான் ப்ரோ, உங்ககிட்ட. வாங்க ஒரே முடியாது நிமிஷம், செக் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. உங்களுக்கு கிடைக்கலையா? வந்துட்டு இருக்கோம் bro. எனக்கு வரலையே. இல்ல கிருபா, எனக்கு தெரிஞ்சு நீதான் இவங்களை நல்லா ஹேண்டில் பண்ற. உனக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், ஹேண்டில் பண்ற இவங்கள. ஹேண்டில் பண்றேன். கிருபா ப்ரோ, அது என்ன டிபி அது? அது அப்படிதான். எங்க ஜானகிக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி குடிமா. ஜானகியா? டாமி என்ன தொங்கிட்ட எழு, அந்த மாதிரிதான் உங்க டாமி. எங்க ஜானகி அம்மா எவ்வளவு பெரிய சிங்கரு. ஜானி நான் பாட மாட்டேன்னு சொன்னேன், என்ன ஏன் மான்ஸ்டர் மனசுல இருக்கிறது வெளியே வந்துருச்சுல, அவ்வளவுதான். இப்ப பாரு, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா நாராயணா, பிரீத்தி ஒரு நிமிஷம் இருமா. கொஞ்சம் இருமா. எக்ஸ்கியூஸ் மீ மட்டும் தயவு செய்து சொல்லாத, ஒரு நிமிஷம். ஏங்க உண்மையாவே மனசாட்சி இருக்கா அனிஷா? உங்க கேள்வி கேக்குறேன். எவ்வளவுதான் வன்மை இருந்தாலும் ஜானகி அம்மா நீ எப்படி? இது ஒரு குட்டி ஜானகி, நான் ஜானகி அம்மாவை சொல்லி இது குட்டி ஜானகி சொல்ல. நீங்க சும்மா இருங்க. அண்டர் எஸ்டிமேட் இத நானே ஏத்துக்க மாட்டேன். முத முறையா ஒரு உண்மையை பேசிருக்க கிருபா ப்ரோ. ஸ்ரேயா கோஷலா ஏங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்க. ரூபி பெரிய ஆளுங்க. நீங்க ஏங்க அங்கெல்லாம் கம்பேர் பண்றீங்க? பண்றீங்க. ஓகே இருங்க, இப்ப மான்ஸ்டர் அவங்க பாடிட்டோம். பாடும் ரூபிமா. பாடுங்க. என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, என்ன நீ பாட யாரு அது வேலையை பார்த்துட்டு இருக்குது? ரூபி சொல்லு. நாராயணா பிரீத்தி கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டேங்க. அனுஷா பாரு, நீ என்ன கேவலப்படுத்துறாங்க அனுஷா. ரூபி உன்னை கேவலப்படுத்துறது அனுஷா தான், அதை நீ யோசிக்கணும். கேளு, அவ்வளவுதான். உனக்கு கண்டென்ட் புரியுதா புரியலையா கிரேஷியஸ்? சும்மா கேளு, நீ வாய் மூட்டு கேளு, இந்த பாட்டு கேளு. இந்த எஸ்ஐசார் பைத்தியமா இருக்குன்னு எனக்கு மெசேஜ் வருது. ஓகே மாஸ்டர், 2 நிமிஷம் டைம் கொடுங்க, அவங்க பாடிடுவாங்க. ரூபிமா, யார் நினைச்சா என்ன, உன்னோட டேலண்ட் யாரும் தடுக்க முடியாது. நீ பாடு டார்லிங், நான் இருக்க கேக்குறதுக்கு. நான் வேணா நீ காதுல வாங்கி அந்த பிகில் படத்துல அத மோட்டிவேட் பண்ணி நாராயண பிரீத்தி கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. கோவிந்தன் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன்.
இப்ப என்னால பேச முடியல. ஏன்னா ச்சே, ஏய் நீ எல்லாம் என்ன எதுக்குடா தங்கச்சிக்கு கோவஸ்டா அகைன்ஸ்டா இருக்க? நீங்க ஏய் ஏன்டா நீ இருக்கீங்க கூட சரியா கிருபா. எனக்கு போச்சு. கிருபா லெட் டவுன் மீ கிருபா. நான் லெட் இல்ல ஆன் மீனா நீ யாரை கேட்டு பாடுறதுக்கு ஒத்துக்கிட்ட அதை ஃபர்ஸ்ட் சொல்லு ரூபி. நீ அவங்கதான் ஃபர்ஸ்ட் என்னோட என்கிட்ட குரலை பர்மிஷன் கேட்டியா நீ? கேவலப்படுத்துறாங்கன்னா நீயும் ஃபர்ஸ்ட் என்ன நீ வந்து என்கிட்ட இது வந்து பண்ற. கேட்டியா நீ? அப்புறம் நீ ஏன் வந்து பாடுற பிரீத்தி சொல்றான்ட்டு அப்புறம் நான் ஏன் உனக்கு மான்ஸ்டர் இப்ப அக்செப்ட் நானே பண்ணணும்? சொல்றேன் எஸ்ஐ சார் ஒரு ஏய் நாராயணா பைத்தியமா பிரீத்தி கொஞ்ச நேரம் சும்மா மேனேஜரும் அவங்களும் பேசிக்கிறாங்க. அப்பா. நான் மேனேஜர், அவங்க என்னோட நீ ஆர்டிஸ்ட். சொல்லிருக்கலாம்ல கிருபா. என்ன நான் கிருபா முன்னே சொல்லிட்டேன். அதுக்கு தான் அனுஷா கிட்ட கேட்டேன். அனுஷா என்ன சொன்னா செக் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னுச்சு. எங்க இன்னும் செக் வந்த பாடு இல்ல. ஆனா நீ மட்டும் பாடுறதுக்கு ரெடி ஆயிட்ட. இப்ப ஏய் பாடுறதுக்கு அனுஷா சிங்கும் பாடுற. அனுஷா கிட்ட செக்ல வராதடா. அவங்க எல்லாம் டிஎம்கே ஃபேமிலியோட வாழ்றாங்கடா. எப்படா அப்ப வரும்? அதெல்லாம் 200 வாயில வடாதாண்டா வரும். சோ வாயில வடா. பண் சொல்லுங்க. யாரை கேட்டு நீங்க பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க சொல்லுங்க ரூபி. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஏங்க என்னென்ன பண்ண சொல்றீங்களோ பண்றேன் கைஸ். நாட்டுக்கு என்ன சொல்லுங்க. நாட்டுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதா ஒண்ணு பண்ணுங்க. என்ன உங்களை பண்ணுங்க. யாராவது பாட சொல்லி என்கரேஜ் பண்ணா அவங்கள நீங்க தயவு செஞ்சு டிஎம் பண்ணி கொன்னுடுவேன்னு சொல்லுங்க. நீங்க அனுஷா தான் உங்களை கலாய்க்கிறாங்கன்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து அனுஷா கூட பாடுறீங்க ரூபி. இது ரொம்ப இல்ல வன்மையா எவ்வளவு உஷாரா கண்டிக்கப்படுகிறது. எவ்வளவு உஷாரா பிரீத்திய வந்து பாட சொன்னா தம் ஸ்டோன் கிரேஷியஸ் தம் ஸ்டோன் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க இருக்கீங்க எங்க எப்படி இருக்கீங்க? உங்களை சொன்னாலும் சண்டைக்கு எடுத்து வருவீங்க. 2 லைன் வேற பாடுறீங்க ரூபி. இல்ல சொன்னாலும் சண்டைக்கு வராங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். கிளவரா இருந்துக்கோங்க, பொழைச்சிப்பீங்க. அவ்வளவுதான் கைஸ். உண்மையானே ஒரு சிங்கர் வந்திருக்காரு கைஸ். அவர் ஏத்துற மேல என் மச்சான் மான்சர் எல்டன் ப்ரோ வந்தாரு. கிரேசியஸ் அக்கா பாட சொல்லு ப்ரோ. சூப்பரா போடாங்க ப்ரோ. நீ வாய்ஸ் கேட்டிருக்கியா? சுந்தர் சுந்தர் பாவம். இல்ல சுந்தர் இங்க பார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 2 ஒரு 3 எத்தனை பெட் வேணா சொல்லுங்க, நான் புக் பண்ணி வேணா வைக்கிறேன், வந்து படுத்துருங்க. மான்ஸ்டர் பாவம். ப்ரோ ஜெயா சொல்லுங்க ப்ரோ ப்ரோ. தானே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல படுப்பாரு. நீங்க என்ன? ஏப்பா நான் மான்ஸ்டர் உடுப்பா எந்த காவேரி நேரம் ஹாஸ்பிட்டல் கிரேசியஸ போட்டுறேன்ப்பா விடுப்பா. கலாய்ச்சீங்களோ அவங்களே வெளில போயிட்டாங்க கைஸ். மான்ஸ்டர் ப்ரோ சொல்லுங்க மித்ரன். இவ்வளவு நேரம் ரூபி பாடின என்னங்க மாதிரியே இருந்துச்சா? நான் கீழ இருந்து கேட்டுக்கிட்டே இவ்வளவு நேரம் இருந்தேன். ரூபியா அக்கா கலாச்சிட்டு இருந்தீங்க. ரூபியா அக்கா இருக்காங்க. என்னங்க நீங்க? ரூபி சிஸ்டர் கைஸ் பாடின மணிக்கு இருந்தாங்க. அப்ப அவங்க பாடலையா? ட்ரை பண்ணாங்க. ஆனா ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஓ அப்படியா? அவங்க பாடின மணிக்கே தெரிஞ்சு ப்ரோ. சிஸ்டர் பாடிட்டு இருந்த மணிக்கு. விக்ரம் ப்ரோ அப்படி ஒண்ணும் கேட்டீங்களே, இல்லைங்க. என்னோட நல்லா ரூபி இருந்துச்சுல்ல. செம்மையா பாடுவான். இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹைலைட்டான வாய்ஸ் அனுஷா வாய்ஸ் தான். அனுஷா நீங்க ஏதாவது 2 பிட்டு பாடுறீங்க. ஒரு 2 ஆ? லைன் மட்டும். கானா பாட்டு பாடுறீங்க, ஏதோ ஒரு கானா பாட்டு. கானா பாட்டா? அச்சச்சோ. ஆமா. மான்ஸ்டர் உங்கள மாதிரி நினைச்சிட்டீங்களா இங்க கோவிந்தன் பாரு இங்க பாரு இங்க மான்ஸ்டர்? பாரு. நீ இந்த எப்படி என்ன நீங்க நாராயணன் சொல்ல நாராயண தயவு போறீங்க? செஞ்சு கொஞ்ச நேரம் நாராயண முந்தா கம்முன்னு எனக்கு நேத்து இருங்க. நான் இப்ப சொல்லிட்டேன். நிறைய கலாய் வருது, கலாய்க்க முடியல. ச்சே. இல்ல கலாய்ச்சுதான் நீ பாரு கிருபா இல்ல அண்ணா. பிரீத்தி நாராயணன் ப்ளீஸ் கொஞ்சம். சரிங்க கொளத்தூர் நீங்க கோவிந்தன். முதல்ல உங்க அனுஷா ஒரு கானா பாட்டை பாட சொல்லுவோம். அனுஷா பாடுங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் என் அக்கா ரூபிக்கு அப்புறம் தான் நான் வந்து இது பண்ணேன். நச நசன்னுக்கிட்டு யாரோ ஒரு ஆள் பாடுங்க. ஏதோ போன பண்ணி அந்த பொண்ணு கிட்ட ஒரு பாட்டு பாடி இல்ல சி அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்கன்னா யூ ஷுடன்ட் பிரேக் இட் இல்ல மான்ஸ்டர். நான் பண்ணுவேன். தப்பு இது அவங்க கான்ஃபிடன்ஸ் நான் பிரேக் பண்றது தப்பு இல்ல. ஏன்னா என் காது கிடையாது என் மான்ஸ்டர். காது வேணும். எனக்கு காது முக்கியம். இப்போ உங்களை வந்து உலகம் நம்ப வச்சிருச்சு நீங்க ஒரு சீரியஸா நான் பொலிட்டிக்கல். நான் இப்போ இங்க பாரு, நான் இப்போ அதுக்குள்ள வரல. எனக்கு இப்ப அனுஷா ஒரு கானா பாட்டு பாடணும், அவ்வளவுதான். ரூபி பாடினாதான் பாட விடுவேன் அனுஷாவை. இல்ல அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான் ரூபி நீங்க சிஸ்டர். அவமானப்படுத்திருக்கீங்க அவங்கள. அது ஐ காண்ட் அக்செப்ட் தட். ரூபி அக்கா பாடுங்க. அதெல்லாம் விடுங்க. கிரேஷியஸ் யாராவது ஓகேன்னு ஃபைனா முதல்ல செக் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நான் சொல்லிட்டு தான் போனேன். ஓகே ஃபைன் ஃபைன். எங்க ஃப்ரெண்ட்? கம் ஆன் ரூபி. ரூபி பேபி கம் ஆன். ரூபி நான் ஃபயர் விடுறேன் உனக்கு. எஸ். நீ அருவி மாதிரி கொட்டுமா அவங்க மச்சான். பாருங்க மான்ஸ்டர், ரூபியை ஹர்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கும் அவங்க எனக்கு டிஎம் பண்றாங்க. ரூபி சிஸ்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படி பாடலாம். இல்ல ஒரு நிமிஷம் கைஸ், நான் தெளிவா சொல்லிடுறேன். அன்னைக்கு சண்டை அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாராயண ஒரு பிரீத்தி நாராயணன் திருப்பி இந்த வேலையா பாக்குறான். டேய் பிக்சரா வச்சு ஏண்டா நல்லா போயிட்டு இருக்கு, இதை உட்காந்து இங்க எடுத்துட்டு சண்டைன்னு மூட்டி விட்டு இப்போ வந்து சண்டையாக்குற. ரூபி மணி பாடுடா. அனுஷா ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. அனுஷா நீங்க பாடுங்க. அனுஷா
என்னோட வாய்ஸ வச்சு கலாய்க்கவா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏங்க ஓகேங்களா? நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க வந்து ரூபி வாய்ஸ கலாய்க்கிறீங்கன்னா? ஏங்க உங்க என் வாய்ஸ் அதை விட நல்லா இருக்குன்னு அர்த்தம். ச்சே வேண்டாம். அனுஷா பார்த்து என்கிட்ட இருந்துக்கோங்க. தெரியும் டேய் கேட்கும். டேய் டேய் பாடுங்க, நீங்க பாடுங்க அனுஷா. ஏங்க பிரீத்தி திரும்ப எல்லாம் பாடி இருக்காங்க, நீங்க பாடக்கூடாதா? பாடுங்க. அவங்க எல்லாம் சிங்கர்ஸுங்க. எனக்கு வராதுங்க. அத நீங்க கேட்டிருந்தா நீங்க சொல்லிருக்க சிஸ்டர் மாட்டீங்க. உங்களால இந்த முடியும், வார்த்தையை பாடுங்க நீங்க பாடுங்க. சொல்லிருக்க மாட்டீங்க கேட்டிருந்தா. ஐயோங்க நான் எனக்கு பாடல வராது. இவங்க சொல்றாங்க. பிரீத்திமா சும்மா நீ கானா பாட்டு 2 பாட்டு பாடுங்க. ஐயோ என்ன ஏங்க கோத்து விடுறீங்க? சும்மா 2 லைன் வாட்ச் விடுங்க சிஸ்டர், சரியா போச்சு. ஒரு பாடல சொல்லிக்கலாம். ம். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு, அந்த பாட்டு சொல்லட்டுமா? பாடுங்க. நீங்க பாடுறீங்கன்னா நான் பாடுறேன் மான்ஸ்டர். ஐ வாண்ட் யூ ஓகே. டு சிங். இல்ல எனக்கு ஞாபகம் வர பாட்டு பாபா பிளஸ் ஷீப், அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். பாபா பிளாக் ஷீப். அனுஷா ஏன்னா அவங்களோட பாப்பாக்கு வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து ஸ்கூல் சேர்த்துனாங்க. அதனால வந்து அந்த பாட்டு ஆமா வந்து டெய்லி சொல்லி கொடுத்துட்டு எஸ் இருக்கனால அன்னைக்கு கத்துக்கிட்டாரு. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னான். அதுதான் அனுஷா. ஏங்க அது ஒரு பாட்டு தாங்க பாபா பிளஸ் ஷீப். இவன் கிடக்குறான். நான் எவ்வளவு நல்லா பண்ணேன்னு பிரீத்தி கேளுங்க. பிரீத்திக்கு தான் கேட்டாங்க. பிரீத்தி பிரீத்தி சொல்லுமா, நான் எவ்வளவு நல்லா பண்ணேன் அந்த பாட்டை. என் அக்கா பையனே நல்லா பாடுவான் மாஸ்டர். வராம பிடிச்சவங்களா இருக்காங்க. மச்சான் எஸ்ஜி வந்திருக்கான். மச்சான் எப்படா இருக்க? நீங்க பாடுங்க எஸ்ஜி. யாரோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க எல்லாரும் பாடுவாங்களா, ஆனா இந்த அம்மா பாட மாட்டாங்களா? நீங்க பாடுனீங்கன்னா நான் பாடுவேன் மாஸ்டர். உங்களுக்கு கோரஸ் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோமா? பாடுவோமா? பாடுங்க வாங்க. சரி உங்க ஆடலும் பாடலாம் அப்புறம் வச்சுக்கலாம். வச்சா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மச்சான், சூப்பரா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன ரொம்ப நாளா காணோம் மச்சான்? பிரேக் பயங்கரமான பிரேக், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட ஃபன்னு, எல்லாம் ஊர் சுத்தினேன் ஜாலியா. வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு டூர் போனேன். கரெக்டா இருந்திருக்கான் பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சா என்ஜாய் பண்ணிருங்க. நீங்களாம் இங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையே சொல்றேன், 15 நாள் லீவ் போட்டு ஊருக்கு வந்து இந்த எக்ஸைவே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லா ஒரு ட்ரிப் என் பையனோட சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணேன். செம்ம மச்சான். இந்தியானா சவுத் இந்தியா ஃபுல்லா கோவா வரைக்கும் போயிட்டு வந்தோம். மாப்பிள்ள கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருக்க. ஓகே. என்ன பயங்கரமான இது ஆடலும் பாடலும் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன மச்சான் நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற போல, ஹோஸ்ட் பண்ற போல. எல்லாரும் ஆட பிடிச்சிட்டு போல, புதுசா ஏதோ ஆர்கெஸ்ட்ராவா? மச்சான் சும்மாதான் மச்சான். இல்ல இவங்க ஆக்சுவலா இவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சிங்கர்ஸ் போல. ஓகேவா? சோ அவங்களதான் அவங்களை என்கரேஜ் பண்ணி பாட வைக்கிறேன். சூப்பர் சூப்பர். இல்ல என் ஏரியால கொஞ்சம் கொசுத்தல் அதிகமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அதுதான். சரி சரி மச்சான் என்ஜாய் பண்ணுங்க. இங்க டிராவிட்லாம் ஆளையே காணோம். இங்க போயிட்டா வருவான் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டா வருவான் நினைக்கிறேன். சரி சரி மச்சான். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஓகே. அனுஷா தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அனுஷா வாங்க சும்மா. ஓகே நீங்களும் தான். ஐ மீன் யூ டு. ஓகே மச்சான் நீ அப்படியே லிரிக்ஸ் லைட்டா எடுத்து விட்டேன்னா வச்சுக்கோயேன், அவங்க கேட்ச் அப் பண்ணி அப்படியே பாடிடுவாங்க. மச்சான் இரு மச்சான், நான் அந்த லிரிக்ஸ் எடுத்துறேன். இருங்க அனுஷா, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த லிரிக்ஸ். ஓகேவா? அனுஷா உங்களுக்கு இது டெக்ஸ்ட் பண்ணி நான் பண்ணட்டுமா? பண்ணுங்க பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஓகே ஃபைன், ஒரு நிமிஷம். எனக்கு காப்பி ஆக மாட்டேங்குது. தான்ப்பா இந்த கூகுள் கிட்ட பிரச்சனை. மச்சான் சரியான சாங் மச்சான், சூப்பர் ஹிட் சாங். அது ஆக்சுவலா மோஸ்டா எல்லாருமே அந்த சாங் வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே அது ஃபேவரட் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அனுஷா.
மான்ஸ்டர் ப்ரோ நீங்களும் பாட போறீங்களா? ஆமா 2 பேரும் சேர்ந்து. ஓகே ஓகே. என்னங்க பாபா பிளாக் ஷிப் அனுப்பிச்சிருக்கீங்க. சரி. ஏங்க என்னங்க அந்த பாட்டுக்கு குறைச்சலு? எனக்கு தெரியும் இதுதான் இவரு ரொம்ப நேரமா இதுதான் நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி பண்ணுவாரு. இதுக்கு எல்லாரும் வெயிட் வேற பண்ணீங்க தெரியுமா? சக்கரை நிலவை பாடுங்க மான்ஸ்டர். எங்க சக்க விஜயனோட பாட்டு பாடுங்க. ஏன் இது உங்க விஜயனா? அப்ப எங்களுக்குலாம் என்ன பக்கத்து வீடு விஜயனாவா? எங்க விஜயண்ணா பாட்டுன்னு சொன்னேன். ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ். ஓகேங்களா? ஓ அது அப்படி. இல்ல எனக்கு அந்த பாட்டுல லிரிக்ஸ் தெரியாதுங்க. நான் எனக்கு பாபா பிளாக் ஷிப் தான் தெரியும். ஓகேவா 2 பேரும் பாடலாம் 2 பேரும் சேர்ந்து. வாங்க பாடலாம். இதுல யாரு காண்டாக போறான்னு எனக்கு தெரியும். பிரீத்தி, நாராயணா. இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல அனைவரும். ஏங்க ரூபி இருக்கீங்களா? ரூபிமா இவங்களோட தோழி இன்னொருத்தர் இருக்காங்க எஸ்கேன்னு சொல்லிட்டு. அவங்களும் மேல ஏத்துனா நல்லா பாடுவாங்க இவங்க கூட சேர்ந்து. ஏங்க ரூபி இருக்கீங்களா? என்னங்க எல்லாரும் கோச்சுக்கிறீங்க உடனே? ரூபிமா பேசு. ரூபி பேசுடி. அப்புறமா நான் மியூட்ல பேசிட்டு இருந்தேன். இல்ல ஆக்சுவலா மியூட்ல பேசிட்டு இருந்தீங்க. வீட்டுக்கு கால் ட்ரெயின் பண்றீங்களா? ட்ரெயின் எடுத்துக்கிறீங்களா? பாட்டு எப்படி பாடுறது? அந்த சாங்ஸ்ல நீங்க அத கமெண்ட் பண்ணாதீங்க மான்ஸ்டர். ப்ளீஸ். நீங்க வந்து அவங்களோட பாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிரீத்தி நீ பேசவே கூடாது. பாடி இருக்கா மான்ஸ்டர் ப்ரோ, நீங்க தான் பாடல. ஏன் அது பாட்டுன்னு பாடிட்டான்னு சொல்ல அவர் லிரிக்ஸ படிச்சாடா அவன்? இல்ல என் தங்கச்சி பாடுச்சு, நல்லாவே பாடுச்சு. சரி பிரீத்திமா நானும் நியூ சாங் பாடலாம். ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் பாடு. ஐயோ அக்கா என்னன்னா நீ சேக்காத தயவு செஞ்சு. அவர் கூட பாடு. பாதிக்கப்பட்டுட்டா அதுல இருந்து இன்னும் மீளாம இருக்கா. நீங்க பாடுங்க மான்ஸ்டர். ஓகே நான் பாடுறேன். இது மை ஃபேவரட் சாங். நான் டெய்லியும் நைட் இந்த பாட்டு கேட்டு தான் தூங்குவேன். இந்த பாபா பிளாக் ஷிப்க்கு இதுக்கு இவ்வளவு பில்டப். நீங்க சின்ன வயசுல இருக்கிறதெல்லாம் மறந்துடுறீங்க கைஸ். நான் அப்படி கிடையாது. நான் அதை ஞாபகம் வச்சுப்பேன். பரவாயில்ல, ரொம்ப பெரிய மெமரி பவர் தான் மாஸ்டர். 29 வருஷமா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எல்லாமே எல்லாருக்கும் மறக்கும். தப்பு பிரீத்தி. 35 வருஷமா. எனக்கு வயசு 45டா. எனக்கு 45, பிரீத்திக்கு 48, அனுஷாக்கு 52, அனுஷாக்கு 52, ரூபிக்கு 65. போதுமா? தெரியும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பாடிடுவாங்களா? ப்ரோ நான் பாட போறேன் ப்ரோ. கைஸ் ஓகே நான் பாடுறேன். உங்களை பாட விட்டுருவாங்களா? நான் பாடிறேன் ப்ரோ. மித்ரன் ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ புதுசா வந்திருக்காங்க. எஸ்கே சொல்லுங்க. எஸ்கே ஹாய் எஸ்கே. யாரோ புதுசா வந்திருக்காங்களா? இவருதான் இப்ப கொண்டாத்துக்கு முன்னாடி எஸ்கே நல்லா பாடுவாங்க மேல கூப்பிட்டாரு. ஆமா ஆமா. இப்ப யாரோ ஆக்சுவலி என்னன்னா அனிஷா அவங்க இவங்க கேங்க் அது எல்லாமே இந்த ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்க கேங்க் தான் இவங்க எல்லாமே. கேங்கா? ஆமா செட் ஆஃப் கேங். ஐயா கேங்க் தாங்க ஐயா சொன்னேன் நானு. உன் காதல் என்னங்க ஐயா விழுது? கேங்க் தாங்க ஐயா சொன்னேன். நீ கேங்டா கேங். நான் சொன்னது கேங்க் அவ்வளவுதான். டேய் இயற்கை உன்னை அப்புறம் விழுக்கிறேன். தப்பா சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டா அதுக்கு புட்டு கொடுக்குறான். ஒரு பெரிய மகளிர் படை. ஆமா எங்க கேங் இருக்கீங்களா? கேங் இருக்கும் கேங் இருக்கும். நீங்க பாடுங்க பாபா பிளாக் ஷிப். இன்னொரு டைம் அந்த கேங்க் இன்னொரு டைம் சொல்லு. கேங் சொல்லு. ஐயா என்ன வச்சு செய்யாதீங்க தயவு செஞ்சு. கீழ இருக்கவங்கள செய்யுங்க. சரிக்கிருப்பா. நீ கேங் தான். நீ ஒரு கேனா என்ன தெரியல. சரி சொல்லு. இப்போ அனுஷா கேங் பாட போறாங்க. நல்லா அந்த கல்கண்டு அந்த தேனெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பாட ஆரம்பிங்க. அனுஷா தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கோஆர்டினேட் பண்ணி மாஸ்டர் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்கி வச்சாதான் யாருனாலும் பாடுவாங்க. தமிழ் தாய் வாழ்த்தா? இங்கேயுமா? தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க. எனக்கு அது வராதுங்க. சாரி. பாபா பிளாக் ஷிப் தமிழ் தாய் வாழ்த்து வராதுன்னு சொன்னதுக்காகவே ஒரு பெரிய கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
ஓகேவா? ஏன் இந்த பொண்ணு வராத தமிழ் உங்களுக்கு தெரியாது பொண்ணு மான்ஸ்டர். ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க இல்ல உங்க மச்சான், இவ்வளவு வந்து உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சவங்க பேசுறல. சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க திராவிடமா இருக்காரு. ஓகேவா? சரி, இவ்வளவு பேசுறல. கிருபா டேய் நீ பாடு. எல்லாரையும் சொல்றல, நீ பாடி விடு லைட்டா. கேளு மச்சான், அவனை கேளுடா. பாடுறாடி கிருபா. கிருபா பாடுற நீ. சைலண்ட் ஏதாவது மியூட்ல போயிட்டா. எஸ்டி ப்ரோ 2 பேரும் பாட்டும். ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் சரி 2 ஹோஸ்ட் பேரும் ஏமா விடு. பாட்டும். ஹோஸ்ட் நாராயணா சும்மா ஹோஸ்ட் கொஞ்சம் பேசட்டும். என்ன சும்மா மான்ஸ்டர் இருமா நாராயணா. கோவிந்தன் அமைதியா இருங்க கோவிந்தன். சாலி பிரதர். பிரீத்தி சிஸ்டர், என்னது நீங்க கடைசி வரைக்கும் மான்ஸ்டர் ப்ரோ பாட விட மாட்டீங்க. மான்ஸ்டர் பாடினா யாரு கேக்குறது? வெளியே போயிடணும் அப்புறம் எல்லாருமே தேவையில்லாம. எதுக்கு டேய் நீ டேய் டேய், என்னையே பின்றியே. இங்க நிறைய பேர் பாடினதெல்லாம் கேட்டா நீ அவ்வளவுதான் மச்சான். சரி ஓகே. என்ன மான்ஸ்டர் ப்ரோ, உங்க பெருமை வெளியே வந்துகிட்டே ப்ரோ இருக்கு. பழி கிருபா வாங்குறான் ப்ரோ. பாடுற. அவன் பழி மான்ஸ்டர் வாங்குறான். ப்ரோ நீ எல்லாம் சொன்னா நான் ஜில்லா கூட்டு வந்து பாட வைப்பேன் பாத்துக்கோ. அவனை ஏன்டா அடிக்கிற? ஜில்லா வந்து பண்ணனா ஜில்லா ஊர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டி அப்படின்னு என்னது பாடுவாங்க. ஓகேரி மச்சான் என்ன. அப்படிதான் அப்படிதான் அனுஷா, கமான், சூப்பரா பாடுனீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப்படியே பொம்மாயி புடிச்சு போயிருங்க சிஸ்டர். இல்ல இல்ல, பொம்மாயி ஆக்சுவலா உண்மையா நல்லா இருந்துச்சு. எனக்கு உம்மா உம்மா தாய் பொம்மாயி. வா வா வா, சூப்பர். ஊமன்ற காலி ஜோமோ மிக்கு மாலே. Just like mother. சங்கீத சுரங்கள் யாராவது பாட அப்படியே மறந்துட்டாங்க போல தூங்கிடுவோம். சிஸ்டர் அந்த ஏய் இல்ல இல்ல, லைன். ஆக்சுவலா நான் தப்பா நினைச்சிட்டேன். அனுஷா உங்க வாய்ஸ் ஆனா நீங்க பேசுறப்போ வேற டோன், பட் நீங்க பாடுறப்போ சூப்பரா இருக்கு. அவங்க திறமை அவங்களுக்கு தெரியல இல்ல ப்ரோ, எனக்கு அதனால இப்பதான் பாட தெரியுது. நீங்க மாட்டீங்க. லவ் மேரேஜ் தானே? சரி சரி எஸ்ஜி ப்ரோ நீ பாடு ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் பாட்டேன். யார் கேட்டது? இல்ல மான்ஸ்டர். ஆக்சுவலி பாடு ப்ரோ அனுஷா எஸ்ஜி ப்ரோ. அனுஷா வந்து பாத்தீங்கன்னா இது சிவாங்கியோட சிஸ்டர்னு நினைக்கிறேன், அக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பேசும்போது வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, பாடும்போது வேற மாதிரி இருக்கு. ஏய் செம்ம டிஃபரெண்டா. பேசும்போது ஒரு மாதிரி, பாடினா செம்மையா பண்ணாங்கடா. செம்மையாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி. கிருபா என்கரேஜ் பண்றா. மான்ஸ்டர் ப்ரோ கலாய்க்கிற மாதிரியே இல்ல இல்ல தெரியுது. ப்ரோ, ஆனஸ்டா தான் ப்ரோ, ஆனஸ்டா தான் சொல்றேன். நான் பொய்ல சொல்ல. இல்ல ஆக்சுவலா நீங்க பிரீத்தி பாடினதை கேட்டுட்டு நீங்க அனுஷா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இதெல்லாம் கேட்க கூடாது. பிரீத்தி பக்கம் வரக்கூடாது அவ்வளவுதான். பிரீத்தி பாடினதெல்லாம் நல்லா இருந்தது. எஸ், அப்படின்னா பிரீத்தி அனுஷா நல்லா பாடுறது நல்லா பாடுவா. இல்லைன்னு சொல்றியா? பிரீத்தி வந்து நல்ல இதுக்காகவே அனுஷா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாட்டு பாடி அதை பிரேக் பண்ண போறாங்க. வேணா பாத்துக்க. ஐயா இல்ல யாரோ அது இல்ல இல்ல, எங்கேயோ வீட்டுல பேசிட்டு உண்மை இருக்காங்க. கொஞ்சம் மியூட் போடுங்க ஐயா, கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. மித்ரன் ப்ரோ. உங்க இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸா தான் இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம். அஹ், அஹ், அனுஷா உங்களுக்கு தளபதியோட ஃபேவரட் சாங் இல்ல, உங்களுக்கு எது ஃபேவரட் சாங்? உங்களுக்கு நல்ல லிரிக்ஸோட தெரிஞ்ச ஏதாவது சாங் நீங்க ஒரு சாங் பாடுங்க. ரியலி வாய்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் when you sing. சூப்பரா இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நான் ஜஸ்ட் ஏங்க சூப்பரா இருக்குங்க. நீங்க லவுட் ஸ்பீக்கர் கூட போடுங்க, நான் சொல்றேன். நீங்க சூப்பரா போடுறீங்க. பாடுறேன் ஒரு வீட்டுல நிமிஷம். ஆமா, உட்மா இருக்க வீட்டுல ஏன்டா சண்டையை போட்டு விடுறாதானே? அப்படியா? ஓகே இல்ல இல்ல, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. பாருங்க. ஆக்சுவலா ரூபி, பிரீத்தி எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட் எல்லாருமே சூப்பரா தான் பண்ணாங்க. நான் ஜோக்ஸ்க்கு ஃபன்காக தான் வந்து இதை ஜஸ்ட் புல்லிங் தேர் லெக்ஸ். ஆல் ஆஃப் தம் நல்ல சிங்கிங் தான். ஆக்சுவலா அங்க இன்னொரு ஐடி மான்ஸ்டர் ஐடி பாடிச்சு. அந்த ஐடியும் சூப்பரா பாடிச்சு. ஒரு ஒரு நல்ல பாட்டு அது. தன்னை தானே வந்து பெருமை பீத்திக்கிறது நீதான் ப்ரோ, வேற உங்க யாரும் இல்ல எல்லாரையும் ப்ரோ. நான் அது பாராட்டுறேன். அவர் ரொம்ப என்ன நாளா பாராட்ட பண்றது மாட்டீங்களா? தானே கிருபா. உங்க தன்னை எல்லாரும் தானே பாராட்ட போது பெருமையா பீத்திக்கிறது எதுக்கு அதை நாங்க சொல்லணும் என்ன? இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும். அதுக்கு நீ 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. என்னடா அது, உங்களை பாராட்டுறேன், என்ன பாராட்ட பண்றீங்க? அது நானே பாராட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சரி ஓகே, பிரீத்தி நாராயணா இருக்கீங்களா? இப்ப நீ எதுக்கு வந்து டம் ஸ்டோன் போடுற? வாடி, நானும் நீயும் சக்கரை நிலவை பாடலாம் வாடி. ஒழுங்கா கூப்பிட்டாதான் மான்ஸ்டர் பேச முடியும். சும்மா நீங்க இப்படிலாம் வந்து பிராண்ட் பண்ணீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? பிரீத்திமா பாத்தீங்களா, என் மேனேஜர் பிரீத்திமா வந்து பிரீத்திமா
இல்ல இல்ல அது வந்து என் அக்காவோடது. நீங்க அத சுட்டு பேசாதீங்க. ஜஸ்ட் கால் மீ பிரீத்தி, ஓகே? ஓ ஜஸ்ட் கால் பிரீத்தி இருக்கீங்களா? அது இங்கிலீஷ் தெரியுமா? ஸ்கூல் போயிருக்கீங்களா இல்ல எப்படி? நீங்க தான் இப்ப ஜஸ்ட் கால் இப்பதான் பிரீத்தி கத்துட்டு டிஎஸ்கே இருக்காரு பிரீத்தி. எக்ஸ்டிஎஸ்கேனா சரி அப்படிதான் ஓகே. இருக்கும். ஜஸ்ட் இப்பதான் கால் பிரீத்தி கத்துட்டு இருக்காரு. பிடிக்கலனா இல்ல ஜஸ்ட் கால் பிரீத்தி பிடிக்கலனா மிஸ் கால் பிரீத்தி ஏதோ ஒரு மிஸ் பாடுங்க கால் கொஞ்சம். பிரீத்தி. நல்லா இல்ல. அனுஷாக்கா சிரிக்கிறியா? ஓகே. ஏய் இல்லடி மிஸ் கால் பிரீத்தின்னு சொன்னார்ல அதுக்கு திருப்பி ஏய் சும்மா இருங்க மாஸ்டர் ப்ரோ. பாவம் என் தங்கச்சிக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு பிரீத்தி கைஸ். இதெல்லாம் பாத்துக்கோ பிரீத்தி. தங்கம் சும்மா இரு, அப்படி எல்லாம் நினைச்சுக்காத. இல்ல ஓகே இல்ல, நான் பாத்துக்கிறேன். கிருபா ப்ரோ. நீ பண்ணிட்டு நீ கிருபா வேற சொல்றியா? சிரிச்சது நீ தானே. அப்படி இல்ல மிஸ். அதுவும் அதுவும் ஒரு எஸ்ஜி ப்ரோ இல்ல ஒரு எஸ்கே சொல்லி நீ சிரிச்சிருந்தா கூட நான் அதுக்கு அஃபெண்ட் ஆயிருக்க மாட்டேன். போய் அந்த குளத்தூர் கோவிந்தன் பேசுறதுக்கு நீ சிரிக்கிற. ரூபி வாடி நம்ம பாடலாம். நான் என்னோட பிடிச்ச பாட்டு பாடலாம் வாடி. சக்கரை நிலவே பாடலாம் வாடி. ரூபி இல்ல ஒரு நானும் நிமிஷம் ரூபி, நானும் நீங்க ஒரு மியூட்ல பாட்டு மியூட்ல கேட்டுருந்தது அப்பா பேசிக்கிட்டு இருந்து வெயிட் இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். மியூட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க ரூபி. அன்மியூட் பண்ணுங்க. அங்க அவங்க அங்க தான் 1 சொன்னாங்களே மினிட்னு ஒண்ணு இருக்கு. மான்ஸ்டர் ப்ரோ வீட்ல ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கேக்கலையா உங்களுக்கு? ஓ மேனேஜர் கரெக்டா காதுல விழுந்திருக்கு. ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே அவங்க வீட்ல ஆள் வந்துட்டாங்க போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் வேலையை அவர் கரெக்டா பாக்குறாரு மாஸ்டர். உங்களை மாதிரி ஏங்க கிடையாது. நாராயணா இப்ப சும்மா பாரு இருங்க. எக்ஸ்ல ஏங்க மிஸ் ஆக்டிவா கால் பிரீத்தி இருந்துட்டு சும்மா இருக்கீங்களா? மிஸ்டு கால் பிரீத்தியா? ஆமா அனுஷா கைஸ் இதுல வந்து ஒரு 34 லிசனர்ஸ் இருக்கீங்க. நான் வந்து ஒரு ட்வீட் மட்டும் எண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் போடுறேன். நான் மான்ஸ்டர் டேக் பண்ணி தான் போடுவேன். எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல கடைசி வரைக்கும் ஒரு பாட்டும் கேட்க போறது இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். மச்சான் தெரிஞ்சு மச்சான் போச்சு. இருடா. அனுஷா நல்லாதான். அனுஷா நீங்க யாரும் வேணாம், நீங்க பாடுங்க, நல்லா பாடுறீங்க. பாடுங்கக்கா, நான் கேக்குறேன். அவர் ஆமா ப்ரோ, கிடக்குறாரு. நானும் அப்பதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். யாராவது பாடிடுவாங்க கேட்டுடலான்ட்டு. கடைசி வரைக்கும் பாட மாட்டாங்க போல. கடைசியில என் மச்சான் பாபா விலட்சி பாட போறா, எல்லாம் தெரிச்சு ஓட போறீங்க. டேய் அவ்வளவுதான் முடிஞ்சு மச்சான் போச்சு. என்னடா நீயுமாடா? எஸ்ஜி ப்ரோனா எஸ்ஜி ப்ரோ தான். எண்டிங் முடிஞ்சு போச்சு மச்சான், மச்சான் அவ்வளவுதான். எண்ட் எப்படி பண்ணிட்டு ஃப்ரெண்ட் போயிட்டே ஆக்குறா இருக்கு. பாரு உன்னை. எஸ்டி ப்ரோனா எஸ்டி ப்ரோனா எப்படி ஆக்குறா பாரு ஃப்ரெண்ட் டப்புன்னு. சத்தியமா என்ன ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண நானே கலாய்ச்சி விட்டுருவேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட் தான் மான்ஸ்டர். ஏன் மான்ஸ்டர் இப்படி பிரிக்கிறீங்க? சரி ஓகே ஃபைன். இது அனுஷா பாடட்டும். அனுஷா நீங்க தயவு செஞ்சு அனுஷாக்கா பாடுங்க. பாடுங்க. 2 லைன்ஸ் அவ்வளவுதான். எனக்கு வாய்ஸ் நல்லா இல்லைன்னா ப்ளீஸ் எல்லாரும் பிரிச்சு என்ன எடுத்துக்கோங்க. ஓட்டாதீங்க. இல்ல 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 இங்க பாடுங்க பாருங்க. பாடுங்க. உங்க வாய்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நீங்க அனுஷா இங்க யாராவது பாடுங்க. ஓட்டுனாங்கன்னா நானே போட்டு அடிக்கிறேன். பாடுங்க. நீயே ஓட்டுன நான்லாம் நான் ஓட்ட அடிக்கிறேன். மாட்டேன் எஸ்ஜி. நான் அடிக்கிறேன். அனுஷா பாடுங்க அனுஷா. மான்ஸ்டர் ப்ரோவே கலாச்சாரம்னா மான்ஸ்டர் ஏய் ப்ரோவே தூக்கி சும்மா குத்தலாம் வாங்க. மொத்தம் கொயா நோயானு. அனுஷா பாடுங்க அனுஷா. அனுஷ்டா ப்ரோ ஏதாவது 1 2 3 சொல்லுங்க, அவங்க பாடிடுவாங்க. சிஸ்டர் பாடிடுவாங்க. யா ஹலோ இப்ப பாடுங்க அனுஷா. பாடுங்க பாடுங்க. நீங்க கேக்குது பாடுங்க கேக்குது. இல்லையே. ஓகே. இல்ல இப்ப கேக்கல. அச்சோ அது நான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இல்ல இல்ல இருக்காங்க. பிராக்டிஸ் எடுக்கலடி. லிரிக்ஸுக்கு போனா இந்த எக்ஸ விட்டு போனாலும் இந்த வாய்ஸ் கேட்க மாட்டேன்னு இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, நானே அனுப்புறேன் உங்களுக்கு லிரிக்ஸ். அனுப்புடா. அனுப்பிட்டேன். என்ன கிருபா ப்ரொஃபைல் எல்லாம் மாத்திருக்கீங்க. ஓகே. சரி, நீங்க வந்து அந்த மான்ஸ்டருக்கு சொல்றீங்க நீ பேசி செத்துருவான், அந்த டயலாக் தானே கிருபா? பிரீத்தி என்னமோ ட்ரை பண்றா. வந்தத்தை இறக்கிது எவன் மூலியமா இறக்கி விடுவோம். இறக்கிட்டே தான் மான்ஸ்டர் இருக்க. அதுக்கு நீயே சொல்லிட்டே தான் சொல்லி இறக்குறேன். இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சொல்லிட்டே தான் இறக்குறேன். சொல்லிட்டு நீ ஓகே. சொல்லாம சரி, திரும்ப அக்கா சொன்ன. பாட போறாங்க சரி guys. ஓகே சும்மா இரு பிரீத்தி, அமைதியா இருங்க. பாடத்தவங்க. ஓகே. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன். எனக்கும் கூட கொடிகள் பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில்
நான் குளிப்பேன் என்றேன், எனக்கும் அந்த குளிகள் மிக பிடிக்கும் என்றார். சுகமான குரல் யார் என்றார், சுசீலாவின் குரல் என்றேன், எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்ன, கண்ண மூடிய புத்த சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன், தயக்கம் என்பதும் அது தெரியாது, சாரி. எனக்கு that's it இல்ல guys, இல்ல sorry. சூப்பர் இல்ல இல்ல ஆக்சுவலா சூப்பரா பாடுனீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது உங்க தமிழ் இருக்கு தெரியுமா, அது ஒரு கியூட்டான தமிழ், அத செமையா பாடுனீங்க. அது எனக்கு சொல்லுங்க. அவங்களோடது பிடிக்கும் ரொம்ப. அது அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்ல ஏன் அனுஷா பிடிக்கும்? எனக்கும் எனக்கும் இல்லை இது வந்து நான் என்றால் உண்மையதான் சொல்றேன். சூப்பர்வா பாடுனீங்க. நல்லா இருந்துச்சு சாங். சூப்பர்வா அது அந்த அந்த லைன்ஸே பிடிக்கும். கவிதை பாடின கண்கள், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நைஸ் அது நைஸ் புரியும், நல்லா இருந்துச்சு. யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் தெரிஞ்சா ப்ளீஸ் பாடுங்க. இங்க இருக்கவன் எவனும் பாட மாட்டான், கெடுத்துருவான். அப்படி பாடினாலும் கெடுத்துருவான் அதை. ஆனா இதோட நீங்க நல்லா பண்ணீங்க. சூப்பரா இருக்கு. நைஸ். சி எனக்கு உங்களோட வாய்ஸ் நீங்க பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சிவாங்கி மாதிரியே தான் அவன் சொன்ன கான்செப்ட். அந்த பொண்ணு பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் கம்ப்ளீட் அப்படிதான் இருந்துச்சு. தேங்க்யூ மான்ஸ்டர். சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி ரூபி கிட்ட சொல்லுங்க மான்ஸ்டர், ரூபி கிட்ட பேச சொல்லுங்க. ஜாலி பாவோவ. ஏங்க நான் வந்து அந்த நான் அன்னைக்கு ஃபைட் போட்டேன்னா அன்னைக்கே முடிச்சிட்டேங்க. நான் சீரியஸ் கன்சர்னா எடுத்துக்கிறதே கிடையாது. இதை விட நான் வந்து சீரியஸான டிஸ்கஷன் தான் பண்ணிருக்கேன். பட் அந்த டேவோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் அதை கேரி அவுட்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, லெட்டர் கம் அவுட். அது வரையும் டைம் கொடுப்போம். நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். கம் அவுட்லாம் இல்ல, அவங்க வந்தாங்க இன்னைக்கு திரும்பவும் அந்த பாட்டு அப்படின்னு நீங்க கலாய்ச்சி அனுப்பி இருக்கீங்க. இல்ல எனக்கு டிஎம் பண்ணாங்க மான்ஸ்டர், சும்மா எனக்கு எனக்கு கோத்து டிஎம் விட்டுட்டு பண்ணாங்க இப்ப நான் என்ன மான்ஸ்டர். சொன்னேன், அவங்கள பாட்டு நல்லதா பாடுறாங்கன்னு தான் சொன்னேன். ஏண்டி இந்த சாங்க பிடிக்கும்னு சொன்ன, அவ வருவாடி. அவ கொஞ்ச நேரம் சொன்னால வருவா அவ. பிரீத்தி, எனக்கு இந்த சாங் அதுக்கு பிடிக்காது, எனக்கு அது வேற சாங். என்ன சாங் சொல்லு? மன்மதனே மன்மதனே சாங் தான் அதுக்கு. இது இல்ல. பாடுங்க பாடுங்க, எனக்காக பாடுங்க எல்லாரும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னதான் வந்து மன்மதன்னாங்க. அதுக்கா ஐயோ பாப்பா பாப்பா. டேய் வட்டானே வந்துரும். என்ன ப்ரோ எடப்பாடி கேட்லயும் பெருமையா இருக்கு. நான் தான் சொன்னேன், பெருமை பீத்துறதே இல்ல. ஒன்னா நம்பர் யாருன்னா மான்ஸ்டர் ப்ரோ தான், வேற யாரும் இல்ல. எடப்பாடி மிஞ்சிட்டாரு நம்ம மண்ணு. இப்ப கைஸ் இதெல்லாம் காசு கொடுத்து வரல கைஸ். நம்மளுக்கு அப்பப்போ எங்க கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியதா கைஸ். அப்பப்ப 200 ரூபாய் கொடுத்து தேத்திக்க வேண்டியதுதான். நல்ல பேசுங்கன்ட்டு. மாறா டேய். அனுஷாக்கா மியூட் படம் பாடுறாங்க. அனுஷாக்கா நீ கொஞ்சம் சத்தமா பண்ணீங்கன்னா கேக்கும். ஐயா அது மித்ரன் வீட்ல பாடுறாங்க ஐயா. யாரு பாடுறா? மித்ரன் வீட்ல யாரோ வீட்டுக்கு கிளாஸ் போயிருப்பாரு போல, அதனால பாடிட்டு இருக்காங்க போல. பிடிக்கவில்லை. மன்மதனே. எஸ் எஸ் மன்மதனே. சொல்லுங்க ப்ரோ. உங்க வீட்ல தான் யாரோ பாடுறாங்க. ஆமா ஆமா அவங்க வீட்ல. ப்ரோ என் ஒய்ஃப் தான் பாடிட்டு இருந்தாங்க. ஓஹோ சூப்பர் ப்ரோ. எவ்வளவு அழகா இருக்கு பாடுனீங்க. நல்லா பாடுனாங்க ப்ரோ. பாட சொல்லுங்க ப்ரோ, பாட சொல்லுங்க ப்ரோ. வாழ்க்கைனா அவங்க சொன்ன உடனே பாடிட்டாங்க பாருங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. இருங்க அவங்க பாட்டோம் விடுங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க. என்ன அவங்க சும்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க புலம்பிட்டு இருந்த மைக் ஆன் பண்ணி விட்டேன். இப்ப நீங்க சொன்னே ஓடி போயிட்டாங்க. சுத்தி போட்டுருங்க ப்ரோ, கியூட்டா பண்றீங்க. அடுத்தவங்க எல்லாம் வருவாங்க, எப்படி மைக் பாடுவாங்க. நான் மைக் ஆன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் டெய்லி கோவை சார்ல மாதிரி தான் ப்ரோ. கியூட் ப்ரோ. இல்ல கியூட்டா இருக்கு ப்ரோ. ஏங்க அனுஷா நீங்க பாடுங்க. சாங் அவ்வளவு வராதுங்க. அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கு ஏது தெரியறதா? தெரியுது நல்லா தெரியுது. நல்லா கேக்குது.
மன்மதனி நீ கலைஞன்தான், மன்மதனி எஸ் நீ கவிஞன்தான், எஸ் மன்மதனி நீ காதலன்தான், மன்மதனி நீ தேங்க்யூ காவலன்தான். தேங்க்யூ. அவங்க அவங்க பாடல அவங்க ஹஸ்பண்டுக்கு பாடுறாங்க மான்ஸ்டர் ப்ரோ, உங்களுக்கு இல்ல. டேய் சும்மா இருடா. அவங்க என்னதான்டா ஸ்டார்டிங்ல வந்து சொன்னாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட வந்து பக்கத்துல இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும். சும்மாறா டேய். அவங்க ஹஸ்பண்டுக்குலாம் என்ன பாட்டு பாடுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். பாடுங்க அனுஷா, ஹஸ்பண்டுக்கு ஒரு பாட்டு. அனுஷா வேணாம், இதோட நிறுத்திடுங்க. ரூபி ரூபி இல்ல பிரீத்திமா, நீ பாடிட்டு இருந்தல்ல, நீயும் நான் பாடி. இது பாடினேன், நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறதே உங்களுக்கு பாடுற மாதிரி ஏய் இருக்கா? தவிர்த்துலாம், இதை தவிர்த்துரும் கைஸ். இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருக்குது, இப்போ மோசம். அண்ணத்துல பேசாதீங்க, குளத்தூர் கோவிந்தன். இங்க பாருங்க, பேசுனதே பாடின மாதிரி எல்லாம் அநியாயம். அவங்க அப்படிதான் அநியாயம் உருட்டு, சொன்னாங்க, நான் பாடவே இல்ல. அவங்க பாடின மாதிரி கேட்டு அநியாயம் உருட்டு. அது உருட்டு பெரிய உருட்டு. அனுஷாக்கா இவங்க ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி மாட்டுக்கு புல்லு போட சொல்லி. மித்ரன் ப்ரோ மியூட் போட்டுக்கோங்க ப்ரோ. ஓகே சரி, இந்த பேசினாலே பாடின மாதிரி பில்டப் கொடுத்த பிரீத்தி அவர்களே, மிஸ்டர் கால் பிரீத்தி. உடனே டம் ஸ்டோன் இந்த ஜோக்ல நீ கொடுத்தன்னு வச்சுக்கோ, பிச்சு ஒழுங்கா பாடு. இப்ப 2 லைன் பாடு. நான் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஏமாற மாட்டேன். நீங்க பாடுங்க, நான் பாடுறேன். அன்னைக்கு நான் பாடுறேன். நான் லிரிக்ஸ் உனக்கு அனுப்புறேன். அந்த பாட்டை 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? பாபா பிளாக் ஷிப் தானே, எனக்கே தெரியும். நீங்க சினி சாங்ஸ் பாடணும் மான்ஸ்டர். பாத்தியா என்ன பாத்தியா பாடுங்க மான்ஸ்டர். இவ்ளோ என்ன கேக்குறாங்க. சாங் சொல்லு, லிரிக்ஸ் எடு, 2 பேரும் பாடலாம். இப்படிதான் அன்னைக்கும் என்ன கோர்த்து விட்டு டெய்லி ஏமாற நான் என்ன மான்ஸ்டரா? ஏமாறது நீதான், ஆனா இப்ப மான்ஸ்டர் பத்தியா? அது வன்மோ எப்பவுமே இருக்கும். வன்மோ கக்கிட்டே. இந்த ஏத்திர இருங்க ஐயா. நான் வாங்க பாடுங்க. ஐயா ஐயா சிங்கிங் ஸ்பேஸ் தாங்க ஐயா. கைஸ் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அந்த பாட்டு பாடலாம். என்ன பாட்டு மான்ஸ்டர்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மை ஃபேவரட் சாங். அது சாங் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பாடலாமா நம்ம யோசிச்சு சொல்றேன். மான்ஸ்டர் ப்ரோ, நான் போயிட்டு அப்புறம் வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பை வரேன் ப்ரோ. ஓகே தேங்க்யூ வரேன். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. பாட சொல்லும்போது பாட மாட்டேன். என்ன கைஸ் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க அனுஷா? அனு இல்ல, எங்க அமிச்சிட்டீங்க? நான் எங்கடா அமிச்சேன்? இந்த பிரீத்தி பொண்ணு தான் ஏதாவது பண்ணிருப்பா. நான் பாட்டுக்கு எல்லாம் பண்ண வாய்ப்பு இல்ல. ஏன் மான்ஸ்டர் என்கிட்ட வம்பு பண்றீங்க? அப்படிதான் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் பண்ணுவேன். நான் ஸ்பேஸ் முடிகிறப்ப நான் பண்றேன் பாருங்க உங்களுக்காக. ப்ரீ பர்த்டே கிஃப்ட் தளபதிக்காக நான் வந்து உங்களுக்காக ட்வீட் போடுறேன் மான்ஸ்டர். நானு அது கீழ நானும் போடுவேன், பாத்துறீங்களா? போடுங்க. நீங்க பெருசா நான் பெருசா அடிச்சு பாத்துருவோன்ற மாதிரி பாத்துருவோம். இந்த டைம்ல என்னால அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர் ப்ரோ. இப்போ வந்து பாடுறேன்னு நீங்க சொன்னீங்க, இன்னும் வந்து நீங்க கடத்திட்டே இருக்கீங்க டைம். அந்த டைமை கடத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. என்னம்மா என்ன இன்னுமா நீங்க நம்புறீங்க? அவங்கள பாட வைக்காம விட மாட்டேன் மான்ஸ்டர்.
வேணா ஒரு வீட்டுல பாடி வேணா அந்த ரெக்கார்ட் எடுத்து உனக்கு அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். இங்க பாட வாய்ப்பு இல்ல. பாபா பிளாக் ஷீப்னு பாடுவாரு திரும்ப அவர் வந்து. இல்ல பிரீத்தி, வீட்டுல மிமிக்ரி பண்ணி பாடி உனக்கு வந்து அந்த இது ரெக்கார்ட் மட்டும் அனுப்புவாரு. அந்த பாடிட்டமா வச்சுக்கோமான்ட்டு. ஆனா ஒரு ஸ்பேஸ் போட்டு எல்லாரையும் ஹர்ட் பண்ணி அனுப்புறீங்க மான்ஸ்டர். இது எந்த வகையில நியாயம்னே தெரியல. ஆஹா, அப்படியா? இல்ல வாயா வாயா, பாடியா வாயா, உன் பாட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாயா வாயா. ஏய், இந்த நாட்டுப்புற பாட்டு கேட்டு நான் இன்னைக்கு எடா எங்கேயா நீ வேற ஓடிடுற, கூப்பிட்டாலே ஓடிடுறான். சரி மான்ஸ்டர் ப்ரோ, டாபிக்க மாத்து. இல்ல ஓகே, இல்ல முடிச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். இல்ல என் பண்ணிடலாம். ஆமா என் பண்ணிருங்க, அதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எல்லாரும் அமைதியாவே இருக்கான், அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமாமா, ஓகே 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 ஓகே, பை ஆல், பை பை. பாய் ப்ரோ, பாய் 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 பாய்.